முழுதும் நீ வேறோர் பரிசு இங்கு ஒன்று இல்லை மெய்மை உன்னை விரித்துரைக்கில் தேரும் வகை என் சிவலோகா திகைத்தால் தேற்ற வேண்டாகும். திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல பரம்பொருளின் திருஅருட்கருணையினாலே வாட்டம் தீர்த்திடும் வான்மையூர் ஈசன் பெருமானின் திருவடி நிழலிலே இந்த தேவாசிரிய திருமுறை திருக்காவணத்திலே அமர்ந்திருந்து பெருமானுடைய பெருமைகளை தொடர்ந்து சிந்தித்தும் கேட்டு தெளிவு நிட்டை கூடக்கூடிய அற்புதமான ஒரு பேரு நமக்கு கிடைத்திருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த வகையிலே இன்றைய தினம் நாம் காரைக்கால் அம்மையாருடைய அந்த மூத்த திருப்பதிகம், ஆலங்காட்டு மூத்த திருப்பதிகத்தை சிந்திக்க இருக்கின்றோம். நாம் சென்ற முறை 11ஆம் திருமுறை தொடங்கினதிலிருந்து நம்ம நூல் ஆசிரியர்களை பற்றி சொல்லவே அது ஒரு கடல் போல இருக்குது. அவங்க பாடிய பாடல்களை பதிகங்களை நாம விளக்க சொல்றதுக்கு முன்னாடி பாடியவர்கள் எப்பேற்பட்டவர்கள் அப்படின்னு சொல்றதுக்குள்ளேயே நமக்கு நேரம் போதாத அளவு இருக்குது. அப்படின்னா பெரியவர்களுடைய பெருமையை அவ்வளவு எளிதாக சொல்லிவிட முடியாது. அப்படி இருப்பதால் தான் இறைவன் அந்த பெரியவர்களுடைய பெருமையை சொல்லணும் அப்படின்னு நினைச்ச உடனே தன் கூடவே இருக்கக்கூடிய ஆளார சுந்தர பெருமானை அனுப்பினார். இங்க இருக்கவங்கள பாட வைக்கிறத தாண்டி அடியார்கள் என்பவர்கள் பெருமை உடையவர்கள், அவர்கள் பெரியவர்கள், செயற்கரிய செயலை செய்தவர்கள். அவங்களுடைய பெருமையை சொல்லணும்னா ரொம்ப சாதாரணமெல்லாம் சொல்றது ரொம்ப கடினம். அப்படிங்கிறதுனால இறைவன் ஒருவரை தேர்ந்தெடுத்து கையிலையில் தன் கூட இருந்தவர். ஏன்னா சுந்தரமூர்த்தி பெருமான் சாமி கூட இருக்கும்போது எத்தனை அடியவர்கள் இறைவனை வணங்க வந்திருப்பாங்க, எல்லாரையும் பார்த்துட்டே தான் இருந்திருப்பாரு இல்லையா? இந்த காட்சியெல்லாம் கண்டவராக இறைவனை நேரடியாக வணங்கக்கூடிய அடியார்கள் எப்படி எந்த நிலையில் வணங்குவார்கள், அவர்கள் எவ்வளவு பெருமை உடையவர்கள் என்பதை காட்டுவது போல அவருக்கு எல்லாத்தையும் காட்டாதனை எல்லாம் காட்டி சிவம் காட்டி என்பது போல அப்படி சுந்தரமூர்த்தி பெருமானை அனுப்பி வைத்தார். எனவே அவரே பாட தொடங்கும் பொழுது இறைவன் அடியெடுத்து கொடுத்தார் என்றால் நம்மெல்லாம் எங்க அவங்களுடைய பெருமையை சொல்லி முடிப்பது என்பது இல்லையா? அப்படியாக நூலாசிரியர்களை பற்றி, நம்மளுடைய திருமுறை ஆசிரியர்களை பற்றி சொல்லவே அதுக்கு ஒரு நேரம் போக வேண்டியிருக்கின்றது. இருந்தாலும் அவங்க பாடின பாடல்கள் எவ்வளவு சிறப்பானது என்பதையும் நாம் பார்க்க வேண்டும் அல்லவா? அதனால நாம அதை இன்று தொடங்குகிறோம். ஆலங்காடு. ஆலங்காடு இயல்பாகவே சிறப்பு உடையது. நல்ல பழைய ஊர் பக்கத்து, அது பழைய நூறா வேற இருக்கு பக்கத்திலேயே இல்லையா? அதுக்கு நீலி கதையை தான் சொல்லுவான். அந்த ஊர்ல நடந்தது, அதுக்காக உயிரை விட கூட துணிந்த வேளாளர்கள் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு பதியாக, ஒரு சிறப்பு வாய்ந்த பதியாகவே இயல்பாகவே இருக்கின்றது. அது திரு ஆலங்காடு செப்பேடுகள் இப்படியா பல்வேறு சிறப்புகளை உடையதுதான் திரு ஆலங்காடு. சாதாரண இடம் கிடையாது, ரத்தின சபையாகவும் இருக்கின்றது. ஆனா இயல்பாக அம்மையார் நமக்கு ஆலங்காடை காட்டும் பொழுது அது ஒரு சுடுகாடு போலதான் நாம பாக்குறோம். சுடுகாடுதான். நாம எந்த காட்டுக்கும் பயப்படக்கூடாது இல்லையா? அதனாலதான் பெருமான் இந்த பதிகம் ஆரம்பிச்ச காரைக்கால் அம்மையார் இந்த மூத்த ஆலங்காட்டு மூத்த திருப்பதிகம் தொடங்கும் போது சுடுகாடு எப்படி இருக்கும், நம்ம எல்லாரும் சுடுகாட்டுக்கு நிச்சயம் ஏதோ ஒரு வழியில போயிருப்போம், போய்தான் ஆகணும். அதை யாராலையும் மறுக்க முடியுமா? நல்லவங்களா இருக்கலாம், கெட்டவங்களா இருக்கலாம், பணக்காரங்களா இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் இந்த உடலை விட்டு உயிர் நீங்கிய பொழுது ரொம்ப அழகா திருமூலர் பாடுவார். நாம இதெல்லாம் நாம நிச்சயமா இதுல சொல்றதுக்கு நாம பயப்பட வேண்டியது இல்லை, அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லை. ஏன்? நம்ம பெருமான் எந்த இடத்துக்குமே, நாம கோயிலுக்கே போகலன்னா கூட சுடுகாட்டுக்கு போய் தான் ஆகணும். அங்க நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு கூட அங்க கூட காத்திருக்கக்கூடிய ஒரு கருணை கடலாக பெருமான் தான் இருக்கின்றார். சிவபெருமானை இயல்பாக எல்லாரும், அம்மையாரே அற்புத திருவந்தாதில அற்புதமா சொல்லுவாங்க, இவரை காணாதார் இவரை இகழ்வதே கண்டார். இவர் சுடுகாட்டுல இருப்பாரு, சுடுகாட்டு சாம்பலை பூசி இருப்பாரு இப்படின்னு சொல்லிட்டு இவரை இகழ்றாங்க எல்லாரும். அவங்களுக்கு அவ்வளவுதான், அவங்களுக்கு தெரியல, இவரை தெரியல அவங்களுக்கு. ஆனா எனக்கு தெரியும் என் சாமி யாரு அப்படின்னு சொல்லிட்டு அம்மையார் அற்புத திருவந்தாதில சொல்லுவாங்க. சிவன் எரி ஆடல் புரிகின்றான், சுடுகாட்டில் ஆடுகின்றான் என்றால் அது என்னமோ சுடுகாட்டுல போயிருக்காரு அப்படின்னு இல்லை.
இந்த உயிர்கள் எங்கு இருந்தாலும் அங்கும் இறைவன் இருந்து அருள் செய்வான் என்பதுதான் முதல் கருத்தாக நாம் எடுக்க வேண்டும். அதனாலதான் இறைவனுக்கு இந்த இடத்துலதான் இருப்பாரு, அந்த இடத்துலதான் இருப்பாரு, எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்றான் என்று இறைவனை சொல்லியாச்சு. அவன் எல்லா இடத்துலயும் வியாபித்து இருக்கக்கூடிய பரம்பொருள். ஆனா நாம் ஒரு கணக்கு வச்சிருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல வீடே இருந்தாலும் இந்த இடத்துலதான் பூஜை அறை வைக்கணும் அப்படின்னு ஒரு முறை நமக்கு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நாமும் ஒரு சுடுகாட்டு வழியா போறதை கூட தவிர்க்கக்கூடிய நிலையில தான் இருக்கிறோம். அந்த இடத்துக்கு ஏன் போகணுமா, போகக்கூடாது, அது ஒண்ணு தவறு. அதெல்லாம் போகணும் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது, போக வேண்டாம். ஆனா இறைவன் அப்படி எந்த இடத்தையுமே இந்த இடம் தான் எனக்கு உகந்தது, இந்த இடம் எனக்கு உகந்தது இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டான். அவன் எல்லா இடத்திலும் இருக்கக்கூடியவன், எந்த இடத்தில் இருந்தாலும் அங்கு அருள் செய்யக்கூடியவன். எவ்வவர் தன்மையும் தன்வயிற்படுத்து தானே ஆகிய தயாபரன் எம்மிரை என்று மணிவாசகர் பாடுகிறார். அவன் தயாபரன், பேய்களுக்கும் அவன் அருள் செய்யதான் செய்வான். பேய் என்பது பெரியவங்கள்ட்ட கேட்கும்போது சொன்னதுதான். நம்ம சைவத்துல பேய் உண்டு, அதை மறுக்கலாம் முடியாது. இயல்பாகவே பேய் இருக்குதா இல்லையான்னு தெரியாது, ஆனா அதை குறித்த ஒரு பயம் நமக்கு எப்போதுமே உண்டு இல்லையா? இந்த இருள் வந்துட்டாலே அதை நம்ம பார்க்கும்போது ஒரு அச்சம் வருது இல்லையா? இந்த மாலை இந்த நேரம் இருக்கு இல்லையா, இந்த நேரம் ஒரு விதமான ஒரு மயக்கத்தை தரக்கூடியது, ஒரு அச்சத்தை தரக்கூடிய ஒரு பொழுதாக இருக்கும். இந்த இரவுக்கும் அந்த பகலுக்கும் இடைப்பட்ட நேரம் இருக்கு இல்லையா, அதனால அந்த நேரத்துல எதுவும் வெளியில போகாதுன்னு சொல்லுவாங்க வீட்டுல. அந்த இருள் இருளாவும் இருக்காது, பகலாவும் இருக்காது, ஒரு மங்கி போனது. மங்கி போனதுல நம்ம ஏத்துக்க மாட்டோம். ஒரு மங்கி போன இருந்தா அதை நம்ம வாங்க மாட்டோம், தொட மாட்டோம், மங்கி போயிருக்கணும். அப்ப இந்த பொழுது அப்படிதான் இருக்கும், சந்தி அப்படின்னு. அதனாலதான் அந்த நேரத்துல பெரியவங்க நமக்கு சந்தியா வந்தன்னு சொல்லி, அந்த நேரத்துல இறை வழிபாடு அவசியமா நமக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பெரியவங்க நமக்கு அற்புதமா இந்த பொழுதை காட்டியிருக்காங்க. சரி, அப்படி இருக்கக்கூடிய சாதாரண பேய்ன்னு சொன்னாலே பயப்படுறோம் நாம. சுடுகாட்டை பத்தி பாடுனா என்ன பண்றது? இந்த சுடுகாட்டை பத்தி பாடுறாங்களே அம்மையார் அப்படின்னா பாடுவாங்க. அவங்க ரொம்ப விரும்பிதானே அந்த பேய் உருவம் எடுத்தாங்க. அப்ப அந்த பேய் இருக்கக்கூடிய இடத்தை அவங்க சொல்லணும் இல்லையா? இறைவன் அவங்கள வச்சே சொல்றாரு, பேய்னு ஒண்ணு இருக்கு, அது எப்படி எல்லாம் இருக்கும், அது என்னென்னலாம் செய்யும், எல்லாவற்றையும் அம்மையார் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். இன்னொன்னு, சுடுகாட்டில் ஆடுகின்றான் பெருமான் என்றால் ஊழி காலத்தில் பெருமான் நடம் புரிவான், வீணை வாசிப்பான். ஊழி காலம் என்பது உயிர்கள் எல்லாம் ஒடுங்குகின்ற காலம். இந்த உலகம் எல்லாமே ஒடுங்கி போய் நிற்கும். ஒடுங்கி இருக்கின்ற காலத்திலே இறைவன் ஊழி தாண்டவம் ஆடுவான். எதுவுமே இருக்காது, தன்னுடைய உடம்பு முழுக்க. அததான் அந்த காடுலி சுடலை பொடி பூசி என்பது இந்த உயிர்கள் எல்லாவற்றும் ஒன்றாக்கி அது சாம்பலாக இருக்கும் பொழுது அதை தன்னுடைய மேனியில் பூசி இந்த உயிர்களுக்கு இறைவன் இளைப்பாறுதலை தருகின்றான். அதுதான் ஊழி தாண்டவத்துல அவன் உடல் முழுவதும் ஏன் சாம்பல் பூசிட்டு மெய் சாம்பல் பூசிற்றோர் நம்பின்னு அற்புதமா பாடுவார் சுந்தரமூர்த்தி பெருமான். அதையே வேற எதுவுமே கிடைக்கலையா, அதைதான் பூசிக்கிட்டு இருக்கணுமா? எத்தனை சந்தனம் சார்ந்த மார்பனாக இருக்கின்றான். முருகப்பெருமானுக்கு திருமுருகாட்சி படையில இருக்கும்போது அவன் என்ன பூசியிருப்பான? மார்புல சந்தனம் பூசியிருப்பான். சிவபெருமானுக்கு அது உண்டு. ஆனா சிறப்பு என்ன? திருநீர் தான் நமக்கு சிறப்பு. சைவர்களுக்கே உரியது என்பது திருநீர். வேற யாராவது இதை உரிமை கொண்டாடிட முடியுமா? நமக்கு அந்த உரிமை இறைவன் கொடுத்திருக்கார். நாம நேரே பரம்பொருளை, சிவபெருமானை தவிர பரமனையே பாடுவார். சித்தத்தை சிவன் பாலே வைத்தார். அந்த ஏகாரெல்லாம் வருது இல்லையா, அவன்தான் இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்து அருளும் மது வளர் பொழில் திரு உத்தரகோச மங்கை உள்ளாய் திருப்பெருந்துறை மன்னா எது எமை பணிகொள்ளுமாறு அது கேட்போம். நீ என்ன சொல்றியோ அதை நாங்க கேட்போம், அதுதான் எங்களுக்கு பணி. இப்படி பெரிய இந்த நெறியில் நின்றுதான், அந்த நெறியில் இருப்பதால நாம சொல்றோம் திருநீர் நமக்கு அப்படின்னு. அப்படிதான் திருநீர் நமக்குன்னு சொல்லணும், அதான் சிறப்பா இருக்கும். ஆனா எல்லாரும் பூசணும். அந்த நீரை யாரெல்லாம் பூசுகின்றார்களோ, பெருமானை யாரெல்லாம் வணங்குகின்றார்களோ எல்லாருக்குமே அருள் உண்டு, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா இந்த சைவம் என்கின்ற உயர்ந்த நெறியில் நின்று இறைவனை வழிபாடு செய்வது என்பது அது முக்தியை தரவல்லதாக நமக்கு பெரியவர்கள் காட்டியிருக்கிறார்கள். அந்த வழியில் நாம் செல்ல வேண்டும். அப்படி ஒரு பெரிய வழியை காட்டியவர்கள் காரைக்கால் அம்மையார். அவர்கள் கைலையில் இருந்து இறைவன் சொல்கிறார், அம்மா சுவாமி
காரைக்கால் அம்மையார அம்மா அப்படின்னு கூப்பிட்டாங்க. உடனே காரைக்கால் அம்மையாருன்னு சொன்னாங்க, அப்பா அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அப்பா அப்பான்னு சொல்லிதானே பாத்துக்கிட்டு இருக்காங்க. சின்ன குழந்தையிலிருந்து அம்மையார் அவர்களை அப்பா அப்பா என்று வணங்கியே இருந்ததால் இன்னொன்று ஒரு சிறப்பாக பாடும் பொழுது குழந்தையை வளர்க்கக்கூடிய தாய் அப்பா என்னுடைய அப்பா நீதான், என் செல்லம் நீதான் அப்படின்னு சொல்லுவது போல அப்படியும் அமைந்ததாக அம்மையாருடைய இந்த வரலாறு நம்ம பாக்குறோம். அப்பதான் சொன்னாங்க, குலவு தென் திசை, நீங்க தமிழ்நாட்டுக்கு போங்க, என்ன இருந்தாலும் தாயை பார்ப்பதற்கு மகன் தான் வர வேண்டுமே தவிர மகனை பார்ப்பதற்காக தாய் போகக்கூடாது. தாய் மகனை பார்ப்பதற்காக ஏங்கி ரொம்ப தூரம் தேடி போகக்கூடாது. ஒரு மகன் தான் தன்னுடைய தாயை தேடி வர வேண்டும் என்ற அற்புதமான ஒரு பழக்கத்தை நமக்கு அம்மையார் மூலமா சொல்லி கொடுத்திருக்காரு சுவாமி. இறைவனை தேடி நம்ம இயல்பாகவே 63 நாயன்மார்களுக்கு உண்டு. என்ன அப்படின்னா, இறைவன் தான் இவர்களை தேடி வந்தார். அம்மையார் அங்க போயாச்சு. 2 பேர் தான் கைலைக்கு நடந்து போனாங்க. நடந்து போனதா, நேரடியா போனதா, உடனே போனதா நம்ம பார்த்திருக்கோம். ஒண்ணு நாவுக்கரசு பெருமான், இன்னொருவர் காரைக்கால் அம்மையார். இன்னொருத்தவங்க நம்ம போன வரலாறு பார்க்கும்போது சுந்தரமூர்த்தி பெருமானும் சேர்வான் பெருமாள் நாயனார் போனதை நம்ம பார்த்திருக்கோம். இப்ப அம்மையார் அங்க போன உடனே இறைவன் சொல்லிட்டாரு, நீங்க குலவு தென் திசை ஆலங்காட்டுக்கு போங்க, நான் அங்க வர்றேன். அதே போல சுவாமி இங்க ஆலங்காட்டுக்கு அம்மையார் வந்துட்டாங்க. அங்க நடனம் ஆடுன அந்த அம்மையார் என்ன கேட்டாங்களோ அதை இறைவன் நிறைவேற்றினார். ஒரு அம்மா சொன்னா பையன் கேட்கணும் இல்லையா, அது போல இறைவன் அதை நிறைவேற்றினார். அந்த சிறப்பு இன்றைக்கும் கூட ஒரு சிறப்பாக நம்ம சொல்லுவோம். திரு ஆலங்காட்டுக்கு போறோம் அப்படின்னா இறைவன் அந்த ஊர்த்துவ தாண்டுவ அந்த மூர்த்தியா அப்படியே நிப்பார், காலை தூக்கி இருக்கிறார் இல்லையா தலையில. அப்ப அங்க இருக்கும் பொழுது பெரிய மண்டபமா தெரியும். நம்ம சுற்றி இறைவன் இருக்கிறது பாதிதான் இருக்கும். ஆனா நம்ம வலம் வந்தோம் அப்படின்னா அது பெரியதா இருக்கும். அதுக்கு சொல்லும் போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்றும் காரைக்கால் அம்மையார் அங்குதான் இருக்கிறாங்க. இங்க இருந்து ஏன்னா அவங்க அதான் அப்படிதான் கேட்டு, நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும் போது அப்படின்னா என்ன, இறைவன் எப்பயாதான் ஆடுவார், எப்பொழுதுமே அவன் நடமாடி கொண்டுதான் இருக்கிறான். அவனுடைய இயக்கம் தான் உலகத்தினுடைய இயக்கம். அப்ப அம்மையாரு என்ன பண்ணுவாங்க, எப்போதுமே பாடிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் அதற்கான பொருள். அந்த ஒரு இதை நமக்கு காட்டுவதாக இன்னைக்கு ஆலங்காடுலாம் நாம நிச்சயமாக போய் சென்று வணங்க வேண்டிய அற்புதமான திருத்தலம் நமக்கு அருகாமையிலேயே இருக்குது. பழையனூர்ல இறங்கி அப்படியே ஆலங்காட்டுக்கு போலாம். எல்லா விதமான வசதிகளும் இருக்கின்றன. எல்லாவற்றிற்கும் மேலாக கைலைக்கு போகணும் அப்படின்னா திருஆலங்காட்டுக்கு போனா போதும், மயிலைக்கு போனாலும் போதும், வாங்கூர் வந்தாலும் போதும். ஆனா அதையே சிறப்பா சொல்றோம் அப்படின்னா, இறைவன் சொன்னார் இல்லையா, கைலைக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க ஆலங்காட்டுக்கு போங்க, அங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு. அடியார்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அது கைலை, அதான் உண்மை. ஏன்னா அடியார்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் இறைவன் இருக்கிறார். இறைவன் எங்கெல்லாம் இருக்கானோ அதுதான் கைலை இல்லையா. அப்படியாக மிக சிறப்பாக அம்மையார் அந்த ஆலங்காட்டுல நமக்கு அற்புதமாக சொல்லியிருக்காங்க. சரி, அம்மையார் ஆலங்காட்டுக்கு வந்தாச்சு, பாடணும் இல்லையா. அந்த காட்சிகளை பாக்குறாங்க. ஒரே பேய்களாக இருக்கின்றன. எங்கு பார்த்தாலும் கொல்லிவாய் பேய் இருக்குது. இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சியா தான் இருக்கு எனக்கு இந்த தலைப்பை நாம பேசுற போது, இந்த பாடல்களை சிந்திக்கும் பொழுது, அடடா ஒரே பேய் பத்தியே அம்மையார் பாடியிருக்காங்களே, ரொம்ப ஆர்வமா இருந்தது. ஏன்னா ஒரு அமானுஷ்யங்களை நாம தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வப்படுவோம். ஓ இப்படி எல்லாம் இருந்ததா, அதுவா இதுவான்னு. அம்மையார் அதெல்லாம் அதிகமாவே பாடி கொடுத்துட்டாங்க. நீங்க பேய்ன்னு சொல்லிட்டு பேய் வந்துரும் அதெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க, இதெல்லாம் இருந்துச்சு, நானும் அங்கதான் இருந்தேன், இறைவன் அங்கதான் இருந்தார். பேயை பார்த்து நாம் ஒருபோதும் பயப்படவே கூடாது. அம்மையாரே அதனாலதான் அவர் அவங்களுடைய பேரு என்ன, பேயார் அப்படின்னு அவங்களுக்கு பேர். ஆனா அதுல என்ன அப்படின்னா, சிவ கணங்கள்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு வடிவம் தான் அம்மையார் எடுத்தாங்க. இப்ப அம்மையார் காட்ட போகக்கூடிய வடிவம் எல்லாம் என்னதான், உண்மையா அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பேய்கள். ஒரு மனிதன் இறந்த பின்பு பேயாக மாறுவான் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த தற்கொலை எல்லாம் பண்ணிக்கிறாங்க இல்லையா, குறிப்பாக தற்கொலை இந்த உடலுக்குள்ள இந்த உயிர் போயிருக்கல, இந்த உடல் அழியும் காலம் வரையும் இந்த உடல் இந்த பூமியில இந்த பிறவில எவ்வளவு நாட்கள் இந்த உயிர் தங்கி இருக்கணுமோ, இந்த உடலுக்குள்ள தங்கி இருக்கணுமோ அவ்வளவு காலம் இந்த உடலுக்குள்ள இந்த உயிர் இருந்தாதான் அதுக்கப்புறம் அடுத்ததுன்னு பார்ப்பாங்க. அடுத்து பிறவி கொடுக்கிறதா வினை என்னன்னு பார்ப்பாங்க. இல்ல அதுக்கு முன்னாடி தற்கொலை செய்து கொள்வது, உயிரை மாய்த்துக் கொள்வது, இது போலலாம் இருந்தா இல்லைன்னு என்ன சொன்னா, சைவம் ஒருபோதும் தற்கொலையே ஆதரிக்காது. நம்ம தான் சமயத்துக்கு வர்றது இல்லையா, எந்த சூழல்லையும்
அருளாளர்கள் நமக்கு எல்லா வகையான தேற்றத்தையும் நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. இந்த உலகம் என்பது துயர் இலங்கு உலகம் தான் சமதமூர்த்தி பெருமான் ஆரம்பிச்சு கொடுக்கிறார். இந்த உலகம் என்பது துன்பம் நிறைந்ததுதான். ஏன் தனுகரண புவன போகத்தை ஏன் கொடுத்திருக்கான் இறைவன் நமக்கு? இதே படைச்சு வச்சிருக்கான். இந்த உலகத்துல வினைகளை அனுபவிப்பதற்காகத்தான் நாம வந்திருக்கோம். இருவினை ஒப்பு ஏற்படணும். இந்த வினைகள் எல்லாம் இன்ப துன்பம் கலந்து கலந்து வர வர என்னடா இதுல ஒரு நிலையே இல்லையே, இன்பமா இருந்தா இன்பமாக இருக்க முடியல, துன்பம் வருது, துன்பமா இருந்தா அதுவும் இல்ல இன்பம் வருது, இப்படி மாறிக்கிட்டே இருந்தா என்ன ஆக போகுது, இந்த உலகம் எல்லாம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டு கேட்டு நிறைவாக அப்ப இது ரெண்டுமே இல்ல போல அப்படிங்கிற ஒரு நிலைக்கு இந்த உயிர் வரணும். அதுக்கப்புறம் நமக்கு வரக்கூடிய துன்பமோ இன்பமோ நம்மளாலதான் வருதுங்கிறத முதல்ல நம்ம உணர்ந்துக்கணும். திருமுறை மட்டும் சொல்ல, சங்க இலக்கியமே அதான் நமக்கு சொல்லிட்டு, தீது நன்று பிறர் பெற வாரா, முன்பு செய்த வினைக்குதான் நமக்கு ஈடாம், இதெல்லாம் நமக்கு அப்படிதான் நினைக்குது. அப்ப இதெல்லாம் யாரு நமக்கு செலுத்திக்கிட்டு இருக்கானோ அவனையே நாடி இருக்க வேண்டியதுதான். வேற என்ன நமக்கு தேற்றம், வேற என்ன நமக்கு உயர்வை தந்துட போது, வேற என்ன நமக்கு இதுல இருந்து நாம எங்க போய் தப்பிக்க முடியும்? கோடி கோடியாக செல்வங்களை சேர்த்து வைத்துக் கொண்டிருந்தாலும், எல்லா வகையான மருத்துவ காப்பீடு வச்சிருந்தாலும், அல்லது இந்த உலகத்திலேயே முதல் மருத்துவமனையை கட்டி வைத்திருக்கக்கூடிய மருத்துவராக இருந்தாலும் அவருடைய உயிரும் இந்த உடலை விட்டு போய்த்தான் ஆகும். நிச்சயமாக இந்த உடலுக்குள்ளே இருக்க முடியாது. இதுதான் இயற்கை. இதனை உணர்ந்தவர்களாக சைவர்களை நாம் எப்போதுமே இருக்கணும். உயரிலங்கு உலகம் தான் இது. நம்மளுடைய பெரியவர்கள் சும்மா உங்களுக்கு இன்பமாவே இருப்பீங்க, நீங்க இன்பம் தான், அதுல எந்த மாற்றம் இல்லை. இறைவன் கடல் ஏத்தும் இன்பம் இன்பம் தான், அதான் இன்பம், அதுல எந்த கருத்து இல்லை. ஆனா இந்த உடலுக்குள்ள இந்த உயிர் இருக்கு இல்லையா, இந்த உயிர் நிச்சயமாக இந்த உடலை விட்டு நீங்கும். ஏன்னா இந்த உடலுக்குள்ள உயிரை இறைவன் கொண்டாந்து வச்சார். எங்கேயோ உயிரை இறைவன் படைக்கவில்லை, ஆனால் உயிர் இருள் ஆணவ இருள மூழ்கி கிடந்தது. பார்த்த இறைவன் கருணை கடல்னால விட்டுட்டு போக முடியல அவரால். இப்படியே இருக்கக்கூடாதுன்னு உயிரை எடுத்துக்கொண்டது என்ன பண்ணிட்டார்? கருத்து இருத்து உண்புக்கு. இறைவன் உருத்தெரியா காலத்தை உள் புகுந்து இந்த உடல் இருக்கு, இந்த உடல் தாயினுடைய கருவில் ஒரு மதி தான்றில் இருமையில் பிழைக்குன்னு சொல்றார் மணிவாசகர். தாண்டிக்காய் போல இந்த உயிர் முதல்ல இருந்திருக்கும். அப்படிதான் தொடங்கும், பிண்டமா தான் தொடங்கும், ஒவ்வொரு உறுப்புகளாக. அதுக்கப்புறம் தான் அந்த முழு வடிவத்துக்கு 10வது மாதம் நல்ல முழுமையான வளர்ச்சியோட வெளியில் வரக்கூடிய சூழல்ல உள்ளே இருந்து வளர்த்து வளர்த்து, அதனாலதான் தாயே ஆகி வளர்த்தனை எல்லாம் பெரியவங்க நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்ப அதனால இதெல்லாம் இயல்புதான், இந்த உயிர் போகக்கூடியதான், இல்ல மாற்று கருத்தே கிடையாது. அதனால நாம அதை பத்தி அச்சப்பட வேண்டியதில்லை. ஆனா உறுதியாக இருக்க வேண்டும். நம்மளுடைய பெரியவர்கள் அதான் சொல்லியிருக்காங்க, இன்பத்துன்பம் வருதுன்னு இதெல்லாம் நாம் செய்த வினைதான், நம்மளாலதான் வந்திருக்கு. இறைவன் கொடுக்கும்போது இந்த உயிர்களை அற்புதமா தான் கொடுக்குறாரு. உடலை கொடுக்குறாரு, உடனே எடுத்து கொடுக்குறாரு. அந்த உயிர் என்ன பண்ணுது? உடனே இறைவனை பார்த்துட்டா இறைவன் திருவடிக்கு உடனே போயிருது. இல்லைன்னா வேற பக்கம் தலையை திருப்பிட்டா அந்த பக்கம் போக வேண்டியது. அந்த பக்கம் திருப்பின தலைய இறைவன் பக்கம் திருப்புறதுக்குள்ள எத்தனை பிறகு சுழற்சி ஏற்படுதுன்னு நம்மளால தெரிஞ்சுக்கவே முடியல. இழைச்சி போனா கூட இறைவன் மறுபடியும் களைச்சி போயிட்டே வான்னு கொஞ்ச நேரம் இடத்தை கொடுத்துட்டு மறுபடியும் புனருற்பவம் பண்ணி மறுபடியும் எல்லாத்தையும் படைச்சு மறுபடி இறைவன் மட்டும்தான் என்ன பண்ணுவாராம்? ஒரு தாய் கூட ஒரு குழந்தை தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தா அன்பா சொல்லிட்டே இருப்பாங்க. குறிப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க? அடிச்சிருவாங்க. சொன்னா கேட்க மாட்டியா, பிள்ளையா இது அப்படிங்கிற அளவுக்கு கோவம். ஆனா இறைவன் அந்த கோவமே பட மாட்டார். எத்தனை பிறவிகள் எடுத்துக்கிட்டே வந்தா கூட எத்தனை பிறவிதான் உனக்கு கொடுக்கறது அப்படின்னு இல்லை. சரி, பரவாயில்ல பரவாயில்ல, எப்படியாவது தன் நிலைமை மண் உயிர்கள் சார தரும் சக்தி பின்னமில்லான் எங்கள் பிறன். அவன் நம்மளை ஆட்கொள்ளாம விடவே மாட்டான். அவனுடைய திருவடியில் நம்மை கொண்டு போய் சேர்க்காம விடவே மாட்டான். மேவினார் அகல மாட்டார். அதே போல நாமளும் இறைவனுடைய திருவடிக்கு அவனுக்கு அன்பு கொண்டுட்டோம், சிவபெருமான வணங்கிட்டோம் அப்படின்னா வேற எங்கேயாவது நமக்கு போக தோணுதா? அது அவனுக்கு பெருமையாம். அடியார் பெயராத பெருமையனே மணிவாசகர் பாடுறாரு. உனக்கு எத்தனை பெருமைகள் வேண்டுமானாலும் இருக்கலாம், அதை விட என்ன தெரியுமா பெருமை? உன்னை கும்பிட்டுட்டாங்க, உன்னை வணங்கிட்டாங்க, நாம உன்னை விட்டு போகவே மாட்டாங்களே. அப்படி என்னதான் பண்ற? மணிவாசகர் பாடுறாரு, கொன்றை மதியமும் கூவிட மத்தமும் துன்றிய சென்னியர் அண்ணு என்னும் துன்றிய சென்னியின் மத்தம் உன்மத்தமை இன்று எனக்கு ஆனவாறு அண்ணே என்னும் பாடிட்டார். உன்னுடைய தலையில கொன்றை சூடி இருக்க, ஊமத்தை சூடி இருக்க, அது ஒரு மயக்கத்தை தரக்கூடியது ஊமத்தெல்லாம். அந்த உண்மத்தை இருக்கு இல்லையா, அது எனக்கு வந்துருச்சு, உன் மேல வந்துருச்சுன்னு சொல்ற. இப்படி இறைவனை வணங்கினா நமக்கு இப்பயே பார்த்து பயப்படுவோமா? அடுத்த பிறகு என்ன? அதனால இந்த தற்கொலை என்பதே நமக்கு ஒருபோதும் கூடவே, எத்தனை துன்பங்கள் வந்தாலும் உயிரை மாய்த்து கொள்ள துணியவே கூடாது. அது முடிவே கிடையாது.
நிச்சயமாக அது நமக்கு நிறைவை தராது, இன்பத்தை தரவே தராது, தப்பிக்கலாம் முடியாது. அதனால எதுவா இருந்தாலும் நம்ம அந்த எதிர்கொள்ளக்கூடிய திறன் நமக்கு எப்போதுமே வேண்டும். அதை இறைவன் அருள்வார். அதுவும் குறிப்பாக இறை வழிபாட்டில் இருக்கக்கூடிய நமக்கு அது எப்பொழுதுமே வேண்டும். நாம பிறருக்கு அதை சொல்லி பேசக்கூடிய நிலையில் நாம் எப்பொழுதுமே இருக்க வேண்டும். அதுதான் நமக்கு சிறப்பு. பிறர் துன்பத்தோடு இருக்கும் போது யாவருக்குமா பிறருக்கு இன்னுரைதானே என்று சொன்னவர்கள் நாம், அதன்படி நாம் இருக்க வேண்டும். அப்ப அப்படியாக காரைக்கால் அம்மையார் அந்த காட்சிகள் எல்லாம் பாக்குறாங்க. அந்த சுடுகாட்டுல முதுகாட்டுல என்னென்னலாம் இருக்கு, பேய்கள் என்னென்னலாம் செய்யுது என்பதை அழகாக முதல்ல தன்னுடைய வடிவத்தை சொல்றாங்க. ஏன்னா பின்னாடி எல்லா பேயையும் சொல்ல போறாங்க, அதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்ல போறாங்க. கொள்ளிவாய்ப்பை எப்படி இருக்கும், அணங்கு எப்படி இருக்கும், என்னென்ன மாதிரிலாம் அதனுடைய கால் எப்படி இருக்கும், கை எப்படி இருக்கும், எல்லாத்தையும் சொல்ல போறாங்க. அதுக்கு முன்னாடி தன்னை பத்தி சொல்றாங்க. அது போல நான் இல்ல, அதெல்லாம் பேய் வடிவம் தான், ஆனா நான் சிவகணத்துல இருக்கக்கூடிய பேய் வடிவம். அதனால தன்னுடைய வடிவத்தை சொல்ல தொடங்குறாங்க. அம்மையாருடைய வடிவத்தை நாம் எப்படி தெரிந்து கொள்கிறோம் என்றால் அவர்களுடைய பாடல் மூலமாகவே நாம் தெரிந்து கொள்கிறோம். முதல் பாடலாக கொங்கை திறங்கி நரம்பெழுந்து குண்டுகன் வெண்பல் குடி வயிற்று பங்கி சிவந்து இரு பற்கள் நீண்டு பரடுயர் நீள்கனை காலோர் பெண்பேய் தங்கி அலறு உலறு காட்டில் தாழ் சடை 8 திசையும் வீசி அங்கம் குளிர்ந்து அனல் ஆடும் எங்கள் அப்பனிடம் திரு ஆலங்காடு அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு இந்த சிறப்பு பாத்தீங்களா? கொங்கை திறங்கினா அவங்களுடைய வடிவ பேய் உருவம் ஆயிடுச்சு இல்லையா? அந்த முலைகள் எல்லாமே, மார்பகம் எல்லாமே தனம் அப்படியே சுருங்கி போச்சு. வயசானா எல்லாருக்குமே, ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், உடல் சுருங்கி போகும் இல்லையா? அப்ப சுருங்கி போயிருக்கு. அப்ப நரம்பெல்லாம் தெரியுது நல்லா. வயதானா உடல் எல்லாம் சுருங்கின உடனே நரம்பு மட்டும் அப்படியே தெரியும் இல்லையா? அந்த வடிவம் அதுதான். பற்கள் எப்படி இருக்கா? நல்லா நீண்டு இருக்குதான். அவங்க என்ன சொன்னாங்க, இந்த வனப்பு இவனுக்காக இருந்தது, இனி இந்த வனப்பு தேவையில்லை. ஒரு பெண் எடுக்கக்கூடிய முடிவு இன்னைக்கு கூட என்ன நினைப்பாங்கன்னா, நாம ஒரு மாதிரி நிலைக்கு போயிட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு பெண்கள் சில முடிவுகள் சில நேரங்களில் எடுப்பாங்க. நம்மளுடைய தோற்றத்தை மாற்றிக்கொள்ளணும், இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு பாதுகாப்புக்காக இன்றைக்கு நாம பாக்குறோம். ஒரு பெண் ஓட்டுநர் கூட தன்னுடைய குழந்தைகளை பார்த்துக் கொள்வதற்காக ஆணை போலவே பல நாட்கள் அவங்க பெண்ணுன்னே தெரியல யாருக்கும், ஒரு ஆண் போலவே முடியெல்லாம் வெட்டி பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு அப்படி இருந்த ஒரு செய்தியெல்லாம் இன்றைய சூழல்ல கூட நம்ம பாக்குறோம். அம்மையார் இந்த வனப்பு உங்களுக்காக தானே, வனப்பு தேவையில்லை, அப்ப பேய் வடிவம் வேணும், அது சிவபெருமானுடைய கணத்தில் இருக்கக்கூடிய ஒரு வடிவம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அது எப்படியெல்லாம் இருக்குங்கிறத அவங்களே அட்டவணைப்படுத்துறாங்க. நரம்பு எழுந்து அப்படியே இருக்குது, பற்கள் நல்லா நீண்டு இருக்கு, வயிறு எப்படி ஒட்டி போய் அப்படியே இருக்கு, பங்கி சிவந்திரு பற்கள் அப்படியே உள்ள போய் ஒட்டி போயிருக்கு. அவங்களுடைய கால் எப்படி இருக்கான், நீளமா இருக்கா. நமக்கு திரைப்படத்துல பேயுடைய காலை எப்படி காட்டுவாங்க, ரொம்ப நீளமா அப்படியே இருக்கும். காலை எடுத்துட்டு வந்தாலே கை கால்லாம் அப்படியே நீண்டு இருக்கும். இந்த ஜெகன்மோகினி படம் எல்லாம் பார்த்தோன்னா அது போய் தன்னுடைய காலை வச்சு விரக்கிச்சுட்டு இருக்கு இல்லையா? அவன் சாப்பாடு சமைக்க போறேன்னு சொன்னா அது என்னன்னா போய் காலை நீட்டிக்கிட்டு அதையே வச்சு விறகு போல சமைத்து கொண்டிருக்கும். அதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம், திரைப்படத்துலதான் பார்க்கணும்னு பார்த்தா உண்மையாவே அம்மையார் காட்டுறாங்க. அப்படின்னா நமக்கு எல்லாத்தையும் சொன்னது செய்வோம், அதுதான் இவங்க இது இருக்காது, இது இருக்க எல்லாவற்றையும் நமக்கு. அதனாலதான் இந்த திருமுறை என்பது நம்ம வாழ்க்கை வாழ்வதற்கு அடிப்படையானது. இந்த திருமுறை வழியே நம்ம நடந்துகிட்டே போனோம் அப்படின்னா நேரா இது கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இடம் இறைவனுடைய திருவடியை தான் இருக்கும், வேற எங்கேயும் கொண்டு போவாது. திருமுறையை தொட்டா இது நம்மளை எங்க கொண்டு போய் தான் நிறுத்தும், இறைவன்கிட்ட தான் நிறுத்தும். வேற நம்மளை நிச்சயமாக இந்த திருமுறை நம்மை தெருவில் விடாது, திருவில் தான் விடும். அதனாலதான் எல்லாவற்றையும் நமக்கு இந்த திருமுறை சொல்லி இருக்கின்றது. இது வெறுமனவே புத்தகமாக ஒருபோது நாம் பார்த்து விடவே கூடாது. அதனாலதான் நமக்கு வழிபாடு இந்த திருமுறைய தெய்வமாக திருமுறை தேவர்னு இவருக்கு பேர். இந்த இதை நம்ம திருமுறை தேவர்னு சொல்லுவோம். ஏன்னா இறைவன் தான் திருமுறை எதை காட்டும், இறைவனை காட்டும். அப்ப இது இறைவன் தான். அப்படியாக அந்த பெண் பேய்ன்னு சொல்றாங்க. பெண் பேய் தங்கி அலறு உலறு, அங்க தங்கி இருந்து அம்மா பாடுறாங்க. அதை எப்படி சொல்றாங்க, அலறி உலறுதல் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு இங்க பேயை இங்க சொல்லலாம்.
தேனுடைய வடிவத்தையும் சொல்லலாம். ஆனா முதல் பாடலாக நம்ம எப்போதுமே யாரை தான் நம்ம பார்க்கிறோம்? காரைக்கால் அம்மையார் தான் பார்க்கிறோம். அங்க என்ன நடக்குதா? இறைவன் என்ன செய்யறாரா? அங்கம் குளிர்ந்த அனல். சுடுகாட்டுல குளிர்ச்சியா இருக்குமா? சில நேரம் நம்ம வீடே குளிர்ச்சியா இருக்க மாட்டுது. ஏசி மாட்டுறதா, ஃபேனை சுத்த வைக்கிறதா, என்ன பண்றது? எவ்வளவு இன்று ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? கோடைக்காலம் ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே அனல் பறக்குது. பகலெல்லாம் வெளியில போகவே முடியல. இயல்பாகவே நம்ம பல வேலைகள்லயே சுத்திட்டு இருந்துட்டு கால சூழலை கண்டுக்காம இருந்துட்டு மழைக்காலம் வந்துட்டு நம்ம போயிட்டே இருக்கோம். திடீர்னு வெயில் வந்து என்ன இவ்வளவு வெயில் அடிக்குது அப்படின்னு மாதிரி நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்கு. அப்படியே முதுகெல்லாம் எரியற மாதிரி இருக்கு இல்லையா? வெயிலே எரியற. உண்மையா நெருப்பு வச்சு எரிக்கிற இடம் எப்படி இருக்கும்? எவ்வளவு அனலா இருக்கும். இறைவன் எப்படி இயல்பாகவே அனல் தான். அனல் மேனி தானே, கையில நெருப்பு, அவனே ஒரு நெருப்பாக. நீரணி பவள குன்றமே நின்ற நெற்றிக்கண் உடையதுவோர் நெருப்பே அப்படின்னு பாடினாரு திருவிசைப்பாளர். அவனே நெருப்பாதான் இருக்கான், சோதி வடிவம். அப்ப அனலா இருப்பானு, அதனாலதான் அந்த நெருங்கவும் முடியலையே அப்படின்னா நெருப்பாதான் இருக்கிறான். ஆனா அவன் குளிர்ந்தவன் தான் அப்படின்னு சொல்றான் அம்மையார் சொல்றாங்க. அங்கம் குளிர்ந்து அனல் ஆடும். கையில நெருப்பு வச்சுதான் எப்படி குளிர்ச்சியா இருக்கும்? அதுக்கு ஒண்ணு சிறப்பு சொல்லும் போது, ஏன் குளிர்ச்சியா இருந்தா என்ன கங்கை எடுத்து விட்டா குளிர்ச்சியா இருக்க போகுது. ஆனா அவனுடைய அருள் எப்போதுமே குளிர்ச்சியானதான். அவன் அருள்கின்றவன் என்பதால் அவன் குளிர்ந்தவன் தான். தீவினையாளர்களுக்கு அவன் அனலாக இருப்பான். திரிபுர அரக்கர்களுக்கு அவன் அனலாக இருப்பான். ஆனால் அவனை வணங்கக்கூடிய அடியார்களுக்கு ஒருபோதும் அவன் அனலாகவே இருக்க மாட்டான். அதனாலதான் சடையில கங்கையை வச்சுக்கிட்டு பயந்துடாதீங்க, குளிர்ச்சி என்கிட்டதான் இருக்கு, நெருப்பு வச்சிருக்கன்னு மட்டும் பாக்காதீங்க. இதுக்கு பின்னாடி அற்புத திருவந்தாதுல அற்புதமா அம்மையார் எல்லாத்தையும் ஒன்னத்தையும் விட மாட்டாங்க. இறைவன் என்னென்ன கையில என்ன நெருப்பு இருக்கா அதுக்கு ஒண்ணு சொல்லுவாங்க, பாம்பு இருக்கா அதுக்கு ஒண்ணு, பிறைக்கு ஒண்ணு, கங்கைக்கு ஒண்ணு, கழலுக்கு ஒண்ணு, எல்லாவற்றையும் அழகா அம்மையார் அப்படியே அந்த அந்தாதி மூலமா அந்த சொல்லியிருப்பாங்க, வெண்பா மூலமா அழகா சொல்லியிருப்பாங்க. அதுல அந்த அனல் ஆடக்கூடிய அங்கம் குளிர்ந்து அனல் ஆடுகின்ற அப்பனுடைய இடம் என்பது என்ன? திரு ஆலங்காடே. திரு ஆலங்காடே அப்பன் நடனம் ஆடக்கூடிய இடம். எப்படி? தாழ் சடை 8 திசையும் வீசி. அவனுடைய தாழ் பிறப்பில் பெருமானை பின் தாழ் சடையானை மரப்பிலார் கண்டு மையல் தீர்வாரு. சம்பந்த பெருமானுடைய வாக்கு. யாரெல்லாம் இந்த பிறவி என்கின்ற மயக்கத்தை தீர்க்க நினைக்கிறீங்களா, அதுக்கு என்ன செய்யணும்? பின்தாள் சடையோட பிறப்பில்லாம ஒருத்தன் இருக்கான், அவனை போய் மறக்காம அவனை நினைச்சுக்கிட்டே இருங்க, மையல் தீர்ந்து விடும். மணிவாசகர் மையலா இந்த மையல் மானுடமாய் மயங்கும்படி. மானுடம் என்பதே மையல் தரக்கூடியதுதான். மையல் மயங்கி போய் தன்னை மறந்து எதுக்கு வந்தோம் தெரியாம இருப்போம். அந்த மையல் தீர வேண்டும் என்றால் வந்து கேள்வின் மயல் தீர் மனிதர்கள் வெந்த நீற்றல் விசய மங்கை பிரான் சிந்தையால் நினைவார்களை சிக்கன பந்துவாக்கி உய்ய கொள்மினேன்னு வரும். அவன் என்ன பண்ணுவான்? சிக்கன இறுக்கமா நம்மள என்ன பண்ணுவாரு? நெருக்கமாக்கிடுவார். பந்துனா சொந்தம் இல்லையா? இறைவன் நம்மை சொந்தமாக்கி கொள்வான். அதுக்கு என்ன பண்ணணும்? வந்து கேள்வின்னு சொன்னார். வந்து கேளுங்க, வந்து கேளுங்க அப்படின்னு தான் சொல்றோம். தேவாசிரியம் திருவான்மீருக்கு வந்தா ஒவ்வொரு நாளும் 7 மணிக்கு வந்து கேளுங்க தேவாசிரிய மண்டபத்துல, மயல் தீர் மனிதர்கள் தீரும். திருகளாகிய சிந்தை திருத்தலாம். எவ்வளவு நம்ம அருளாளருடைய திருமுறையை நம்ம ஒன்ன தொட்டு அது கூட்டிகிட்டே போகுது. ஆமா, இங்கதான் எல்லாரும் இதைதான் சொல்லியிருக்காங்க, இதை பின்பற்றுங்க. ஏன் தொடர்ந்து இதை சொல்கிறோம் என்றால், இதையெல்லாம் கேட்டு கேட்டு மனதில் பதிந்து பதிந்து அது அனுபவத்துக்கு நமக்கு வந்துடும். நாம வெறுமனவே திருமுறையை பாடும்போது திருமுறை மகிழ்ச்சியா பாடுறோம், அதெல்லாம் அதை நம்ம வாழ்க்கையில அப்படியே எடுத்துக்கணும். அதுக்குதான் நம்ம பாடுறோம். வேற எதுக்கு பாடுறோம்? ஆசைக்காக பாடுறோமா? அழகா பாடுறோமா? பாராயணம் பண்ணிடணுமா? இன்னைக்கு இந்த பாராயணத்தை பண்ணிடணும் அப்படின்னு அப்படி பாராயணம் பண்ணி அதை வாழ்க்கைக்கு எடுத்துக்கணும். வந்து கேள்வின் மயல் தீர் மனிதர்கள்னா என்ன சொல்லியிருக்காங்க? இந்த மயக்கத்தை தீர்க்கணும்னா இறைவனுடைய பெருமையை கேட்கணும், அவனை வணங்கணும். இவனை வணங்கினா மயல் தீரும். இறைவன் தான் மயக்கத்தை தீர்க்க வல்லவன், இறைவன் தான் வாட்டத்தை தீர்க்கக்கூடியவன் அப்படிங்கிற சிந்தை நம்ம மனதுல, அந்த சிந்தையில இதெல்லாம் பதிந்தால் தானே நம்ம அனுபவத்துக்கு வந்துட்டு பயப்பட மாட்டோம்.
அதுக்குதானே இந்த திருமுறை, வேற எதுக்கு இந்த திருமுறை? இது இப்படியே நம்ம போக போக இந்த திருமுறை அப்படியே அப்படித்தானே வழிகாட்டி கொண்டு போகுது இறைவன்ட்ட. அதனாலதான் இறைவன் இதை கொடுத்து வச்சிருக்கார். அப்ப அப்படி இறைவன் என்ன செய்யறாராம், அவனுடைய பின்தாள் சடை இருக்கு இல்லையா, அவன் ஆடுறான். அந்த 8 திசை வீசுதான் அவன் எவ்வளவு வடிவமா நின்றுப்பாரு. அவருடைய வடிவம் எப்படி இருந்திருக்கும், விஸ்வரூபன் சொல்ற பேர் உருவம் இருக்கு இல்லையா, அப்படி அம்மையா இருக்கு. சும்மா ஆடல இறைவன், அம்மையார் இப்படி. அதனாலதான் நம்ம பார்க்கும் பொழுது அம்மையார் இப்படி நிமிர்ந்து பாக்குறாங்க இல்லையா. ஏன் நிமிர்ந்து பார்க்க, அவன் அவ்வளவு உயரமா நின்றுருக்கான். இறைவன் ஆடக்கூடிய நடனத்தை சிலர் தான், எல்லாரும் பார்க்கல. பதஞ்சலி வியாக்கிரபாதர் பார்த்திருக்காங்க. குறிப்பாக சொல்லும் போது அம்மையை சொல்லுவோம். உமையம்மை இருக்காங்க இல்லையா, அண்ணன் நடையார் அமுத மொழியார் அவர்கள் பயில் தில்லை தென்னன் தமிழும் இசையும் கலந்த சிற்றம்பலம் தன்னுள் பொன்னும் மணியும் நிறந்த தலத்து புலித்தோல் பெயர்கிட்டு மின்னின் இடையால் உமையால் காண விகிருத நாடுமே. அம்மை எப்படி பாக்குறாங்க. இன்னைக்கும் பார்த்தா நடராஜருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அம்மை எப்படி இருப்பாங்க, நடராஜை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நம் சார்பாக அம்மை தான் நடனத்தை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவனோட நடனத்தை நம்ம நேரடியா பார்க்க முடியுமா? அம்மை கருணை இல்லையா, எம்பிராட்டி இல்லையா, பிராட்டி அப்படி பார்த்து நமக்கு உயிர்களுக்கு கொடுக்குறாங்க அந்த அருளை. ரொம்ப அற்புதமானது. அப்படி அம்மையாரு, அதே போல அம்மையார் தாய் இல்லையா, தன்னுடைய அம்மையார் கேட்டிருப்பாங்க, அம்மா தானே, என்ன இருந்தாலும் உன் மனைவிக்கு செய்யற மாதிரி வந்ததுல இருந்து என்னை மறந்துட்டேன்னு இயல்பா ஒன்னெல்லாம் இருக்குல்ல உலகில நம்ம பார்ப்போம். என்ன இருந்தாலும் அதுக்கு முன்னாடிலாம் நான் சொல்றது கேட்பேன், எல்லாம் செய்வேன். ஆனா இன்னைக்கு பார்த்தா உன்னுடைய மனைவி சொல்றதுதான் கேட்கிற, உன் மனைவி பாக்குறதுக்கு நடனம் ஆடுவ, சொல்றபடி ஆடுவ அப்படின்னு. இறைவன் இல்ல, நீங்க சொன்னாலும் நான் ஆடுவோமா, நீங்க பாடுங்க, நான் உங்களுக்காக ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் நான் இருக்கிற இடத்துலதான் அவங்க பார்க்கணும். ஆனா நீங்க இருக்கிற இடத்துல நான் உங்களை பார்ப்பேன், ஆடுவேன் அப்படின்னு சொல்றது காட்டுறது போல அம்மையார் அப்படி பாக்குறாங்க. 8 திசை அவனுடைய தாழ் சடை, இறைவனுக்கு இருக்கக்கூடிய அந்த சடை இறைவனுக்கு மட்டும்தான். செஞ்சடை அப்பர்னே அவருக்கு பேரு, திருப்பனந்தாள்ல. அழகாக 8 திசைகளை அவனுடைய அந்த சடாமுடி ஆடு அப்படி பறக்குதுன்னா அவன் எப்படி ஆடி இருப்பார் முதல்ல, அந்த நடனம் எப்படி இருந்திருக்கும். நடனத்துக்கே அவன் தானே, அதனாலதான் நடராஜன்னே அவனுக்கு பேர். நடனத்துக்கு அவன் ராஜன், நடராஜன். தியாகத்துக்கு ராஜன், அவன் தியாகராஜன். தியாகத்துக்கு அவன் தான் ராஜா. ஏன் தியாகராஜர்? இந்த உயிர்களுக்காக அத்தனையும் கொடுத்துக்கிட்டே இருக்கார். இந்த உயிர்களிடமிருந்து எதையும் எடுத்துக்கொள்ளவே அவன் விரும்பாம எல்லாவற்றையும் கொடுத்துக்கிட்டே இருப்பதனால அவன் பேரே தியாகராஜா அப்படின்னு வந்துச்சு. இப்படிப்பட்ட ராஜாக்களை இறைவனாக பெற்றவர்கள் தான். அது போல இப்படி 8 திசையும் வீசி ஆட இறைவன் நடனம் ஆடுகிறான். அப்படிப்பட்ட இடம்தான் இந்த திருஆலங்காடு. திருஆலங்காட்டுக்கு நாம போகும்போது இது நினைவுக்கு வரணும். இப்படி ஆடுவானா, இப்படி ஆடினானா இந்த பெருமாள், சிலையாக நிக்கிறானே இவன் தான் இப்படி ஆடிக்கிட்டு இருக்கானா அப்படின்னு நமக்கு ஆகணும். அப்படி பார்த்தா அந்த உறவு எப்படி இருக்கும், அந்த வழிபாடு எப்படி இருக்கும். அதனாலதானே இப்படி பாடி கொடுத்துருக்காங்க. நம்ம போயிட்டு கண்ணை மூடிட்டு கும்பிட்டுட்டு பார்த்துட்டு வந்துடுறதுக்கா இல்ல, நம்ம ஆலங்காட்டுக்கு போனா இந்த பாடலை நினைச்சு பார்த்துக்கிட்டே அப்படி பார்க்கணும், இறைவன் நினைச்சுக்கிட்டே பார்க்கணும். அம்மையார் பாடின இடத்துக்கு இருந்த இடத்துக்கு நாங்க மிதிக்க கூட மாட்டேன்னு மூவரும் போகவே இல்லையே, அந்த பழையனூர்லயே இருந்துக்கிட்டாங்களே. இறைவன் சொன்னாரு பாடலையா அப்படின்னு, பாடுற இங்க இருந்தே பாடுற. எவ்வளவு சிறப்பு இல்லையா அம்மையாருக்கு. தேவார மூவர் கூட அவங்களும் சிறப்பு கொடுத்திருக்காங்க. அம்மையார சாதாரணமா இல்ல, நாயன்மார்களை நாம யாரையுமே சாதாரணமா ஒருவரை இவரை விட அவர் உயர்ந்த அப்படிலாம் சொல்ல மாட்டோம். எல்லாருமே நமக்கு பெரியவர்கள் தான். ஆனா அம்மையாருக்கு இருக்கக்கூடிய சிறப்பு அதே போலதான் அந்த திருவதிகை போகும்போதும் சுந்தரமூர்த்தி பெருமான், அப்பர் பெருமான் இது உழவார பணி செய்த இடத்துல நான் போய் மிதிக்கலாமா, நடக்கலாமா அப்படின்னு. அதே போல அம்மையாருக்கு அப்படிதான். அம்மையார் வாழ்ந்த இடத்துக்கு நாம போகலாமா, எப்படி போச்சு இருக்கிறாங்க அம்மையார். அப்ப அப்படி இருக்கக்கூடியது இந்த ஆலங்காடு. இதுக்கப்புறம் அடுத்த பாடல்ல நாம எதை பாக்குறோம் அப்படின்னா, அங்க பேய் எல்லாம் என்ன செய்யும், வந்துட்டோம். இதுக்கப்புறம் ஒரே பேயாதான் இருக்கும். சுடுகாட்டுக்கு போனா பயப்படக்கூடாது. பேய் இப்படிதான், இதானே எங்க காரைக்கால் அம்மையார் சொல்லியிருக்காங்க, சும்மா என்ன பயமுத்தாத, உன்னையெல்லாம் எனக்கு எப்பவோ தெரியும், உன்னை பாக்குறதுக்கு முன்னாடியே நீ எப்படி இருக்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நாம சொல்லணும். பேய்கிட்ட பேசணும். பேய்கிட்ட தானே பல நேரங்களும் நம்ம பேச வேண்டிய, நேர்லயே பேச வேண்டியது இருக்கு அப்படிங்கிற இருப்போம். சிலர் அப்படித்தானே நினைக்கிறாங்க, மனிதன் மாதிரியே பேச மாட்டாங்களே, ஏதாவது கேட்டா பேசுற பேச்சுல நம்ம கேட்டது தப்பா இல்ல இங்க வந்தது தப்பா அப்படிங்கிற அளவுக்கு
தன்மையோட பேசணும். எங்க எப்படி பேசணுமோ அப்படி பேச நம்ம எப்போதுமே பழகிக்கணும். அம்மையார் அடுத்த பாட்டுல சொல்றாங்க, கள்ளி கவட்டிடை காலை நீட்டி கடை கொள்ளி வாங்கி மசித்து மையை வில்ல எழுதி வெடுவெடன்ன நாக்கு வெருண்டு விலங்கு பார்த்து துள்ளி சுடலை சுடுபின தீ சுட்டிட முற்றும் சுழிந்து பூழ்தி அள்ளி அவிக்க நின்றாடும் எங்கள் அப்பனிடம் திரு ஆலங்காடு. அம்மையார் இந்த கட்டுப்பாடு இருக்கு இல்லையா, அந்த யாப்பினுடைய வடிவம் இவங்க அம்மையார் தான். அப்படி எப்படி கொடுத்தாங்களோ அப்படியேதான் வருது திருமுறை. ரொம்ப சிறப்பு இது. என்னமோ பேய்களை பத்தி பாடுறாங்க இதெல்லாம் இருக்குல்ல, இந்த மொழிக்கு இவங்க கொடுத்த அந்த இது இருக்கு பாருங்க, சிறப்பு. இறைவனை பாடும்போது நான் தழும்ப ஏற வாழ்த்தின்னு சொல்றாரு. ஆனா ஒருபோதும் இந்த இலக்கணத்தை விட்டு நீங்கியே பாடல யாருமே. இந்த மொழியை ஒருபோதும் என்னோட பக்தி மேலிடுது, எனக்கு நான் என்ன வேணா பாடுவேன், என்ன வேணா செய்வேன், ஒருபோதும் செய்யல. அவ்வளவு நேர்த்தியாக என்ன இலக்கணம் என்ன இருக்குமோ இவங்கள் பாடியது இதன் பிறகு இப்படி பாடுவதற்கு இலக்கணமாகவே அமைந்தது. அப்படி இருக்கக்கூடியது இந்த திருமுறை. என்ன சொல்றாங்கன்னா, இந்த பேய் இருக்கு இல்லையா, சுடுகாட்டுல என்ன செடி இருக்குமா, கள்ளி செடி இருக்குமா. அந்த கள்ளி செடி இருக்கு இல்லையா, அதுக்குள்ள போய் காலை நீட்டிக்கிட்டு இருக்கான் பேயெல்லாம். யாராவது இப்படி செய்வாங்களா? மனிதர்கள் இப்படி செய்வாங்களா? பேய்னால அப்படி செய்யுது. நாம அது இந்த கள்ளி செடியில போய் காலை விட்டுக்கிட்டு என்ன செய்தான், கொல்லி வைக்க வந்திருப்பாங்கல்ல, கொல்லி வைக்கிறதுக்காக இது பண்ணிட்டு போவாங்க இல்லையா. அப்ப அந்த கொல்லிக்கட்டை இருக்கும் இல்லையா, அதுல நெருப்பு அதை அணைக்குதான் போகுது. அணைச்சிட்டு அதுல கறி இருக்குல்ல, கறி பகுதி இல்லையா, அந்த கட்டை எரிஞ்சு போயிருக்கு இல்லையா, அந்த கறி அதை எடுத்து நல்ல மசியன்னு சொல்றோம். அந்த கீரையை மசிய செய்யறோம் இல்லையா, பருப்பு மசிய செய்ய மைய விடுறேன்னு சொல்றோம் இல்லையா, அது போல அந்த அந்த கொல்லியில இருக்கக்கூடிய அந்த கறியை எடுத்து நல்லா மசிய எடுத்து அப்படியே அதை என்ன பண்ண எடுத்து மை எழுது, கண் எழுதுன்னு சொல்றோம் அதுக்கு பேரு. இன்னைக்குதான் யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் என்ன பேய் சொல்றாங்க, பெண் பேய்கள் தான் அப்படி செய்யலாம். யாரு தவறு இல்ல, மை எழுதுற மை படிந்த கண்ணாங்க அம்பாளுக்கே பேரு. கண் அஞ்சனத்தர் அப்படின்னு சுவாமி எப்படி பாடியிருக்காங்க, கண் அஞ்சனத்தர் கருணை கடலின, எவ்வளவு அழகா வருது. இறைவன் குதிரை பாகனா வர்றான் மேல ஏறிக்கிட்டு, அப்படி ஏறி வரும்போது அவனோட அடையாளம் எப்படி இருந்துச்சான், அற்புதமா மணிவாசகர் சொல்றாரு, கண்ணுல மை வச்சிருந்தாங்க நான் பார்த்தேன் அப்படின்னு. கண் அஞ்சனத்தர் கருணை கடலின உள் நின்று உருக்குவன் உள் நின்று உருக்கி உழப்பிலா ஆனந்த கண்ணீர். இவங்கிட்ட ஆனந்த கண்ணீர் தான் தருவான், வேற சும்மா அழுகிறதெல்லாம் தரமாட்டான். இவங்கிட்ட கண்ணீர் வரும், ஆனா அது ஆனந்த கண்ணீரா. எப்படி பாடியிருக்காங்க. ஆனந்த கண்ணீர் தருவாரா, அவன் தருவான் அதை நமக்கு. அந்த ஆனந்த கண்ணீரை, ஆனந்தத்தை அவன் தருவான். அப்ப அப்படி இந்த பேய் என்ன பண்ணுதான், அந்த கறிக்கட்டையில் எடுத்து நல்ல மசி இது பண்ணி, அப்பதானே கறியோட துகளா இருந்தா எரியும் இல்லையா, அப்படியே சொர சொரப்புன்னு இருக்கும், அதெல்லாம் இருக்கக்கூடாது. நல்லா மசி எடுத்து அதை எடுத்து என்ன பண்ணுதான், வச்சுக்கிறதான், மைய எழுதிக்கிறதான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுதான், வெடு வெடன்னு நாக்கெல்லாம் அப்படியே, இந்த பேய்னாலே நாக்கு அப்படியே தள்ளிட்டு ஒரு மாதிரி தானே காட்டுவாங்க, அது போல அப்படியே வெடுவெடுன்னு இருக்குதான். ஏன் இப்படி வெடுவெடுன்னு விழுகிற அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த அதெல்லாம் யாருடைய தன்மை அதெல்லாம். நாம அப்படி இருந்தா நம்ம எந்த நிலையில இருக்கோம், பேய் நிலையில இருக்கோம் அப்படின்றது. ஏன்னா பேயை பத்தி பாடல, பார்த்தா நம்மளை பத்தி பாடுற மாதிரி வேற இருக்கு இடையில. அப்ப அப்படியாக அம்மையார் அப்படி இருக்கும்போது இந்த பேய் என்ன செய்தான், வெருண்டு அப்படியே வெருண்டு போகும், அப்படியே பாக்குதான். விலங்கு பார்த்துனா இந்த பக்கம் அந்த பக்கம் சுத்திக்கிட்டு இப்படியே இந்த கண்ணை உருட்டி உருட்டி பார்ப்போம் இல்லையா, பேய் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. அம்மையார் எப்படி அப்படியே அம்மையார் இருந்துகிட்டு பார்த்திருக்காங்க, இந்த பேய் என்னெல்லாம் செய்யுது, என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத அம்மையை அமர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்படி விலங்கு பார்த்து துள்ளி சுடலை சுடுபினத்து சுட்டிட என்ன பண்ணுதான், அந்த நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு இல்லையா, அதுல போனோம் நெருப்பு சுட்டோன துள்ளி குச்சி ஓடிதான். பாருங்க, பேய்க்கு கூட நெருப்பு சுடுது. அதனாலதான் சொல்றேன், இந்த பேய்ங்கிறது என்னன்னா, இந்த பேயை பத்தி இன்னொன்னு என்ன தெரியுமா, காரைக்கால் அம்மையார் இந்த பதிகம் கலிங்கத்து பரணி இலக்கியம்லாம் இருக்கு இல்லையா, கலிங்கத்து பரணி, அதுல பேய்கள் பத்தி அற்புதமா இருக்கு. பேய்கள் எல்லாம் போய் அந்த தெய்வனுக்கு அணங்கு காளி இருக்கு இல்லையா, அதுக்கு போய் என்ன பண்ணு தெரியுமா, எங்களுக்கு ரொம்ப பசிக்குது, எங்களுக்கு உணவு கொடு அப்படின்னு சொன்ன உடனே, இது போர் வரப்போது நிறைய உனக்கு சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு. அதுல பேய்களை பத்தி எல்லாம் நிறைய நம்ம திருப்புகள் கூட அப்படிதானே தொடங்குது.
கொத்துப்பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை கொக்கு முது கூகை. இந்த சுடுகாட்டுல என்ன இருக்கும்? கூகை இருக்கும், முது கூகை, பழைய கூகை, முதுபிணக்காடு. அப்ப இந்த சுடுகாடுலாம் எப்படி இருக்கும்? அந்த அந்த குடல் எல்லாம் சரிஞ்சு போய் கிடக்கும். அதெல்லாம் வந்து பருந்துகள் கூகை எல்லாம் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். பேய் அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கும் அந்த சுடுகாட்டுல எல்லாம். இப்படி எல்லாம் சொல்றோம் இல்லையா? அந்த காட்சி எல்லாம் வருவதற்கு இவங்கதான் அடிப்படை. சுடுகாட்டு எப்படி இருக்கும் அதெல்லாம் அந்த பேய்களை பத்தி எல்லாம் அழகா கொடுத்ததுனால பின்னாடி வந்து கலிங்கத்து பரணி எல்லாம் பேய்கள் எல்லாம் ரொம்ப அழகா சொல்றதுக்கு அம்மையார் இது ஒரு காரணம். சாதாரணமா இல்ல அம்மையாருடைய பாடல்கள். மொழி எப்படி ஒரு இலக்கியத்தை படைக்கணும், இலக்கியத்துக்கு என்னென்னலாம் தேவையா இருக்கோ அது சார்ந்த செய்திகள் எல்லாவற்றையும் அம்மையார் பாடி வச்சிருக்காங்க. அது போல கலிந்து பொழுதி அள்ளி அவிக்க நின்று ஆடும். இப்ப இந்த சுடுகாட்டுல இது எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, இன்னொன்னும் நடந்துகிட்டு இருக்கு. இறைவன் நடனமாடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. இவன் நடனமாடி கொண்டிருக்க இதெல்லாம் நிகழுது. இறைவன் என்ன நடந்தாலும் இறைவன் எப்படி இருக்காரு, அது போல நாமளும் அப்படிதான் இருக்கணும். இதெல்லாம் அந்த மனம் தான். இப்ப இப்படி பாத்துக்கோமே, நம்ம மனதுக்குள்ள என்னென்னலாம் நடக்கும், கள்ளி கவலை மனது என்னென்ன எங்கெங்க போகுது, எதை எதை யோசிக்குது, கண்ணா பின்னான்னு என்னென்னமோ பண்ணுதே. அப்படியெல்லாம் இருந்தாலும் கூட நாம் இறை வழிபாட்டில் இருக்கணும். அப்படியெல்லாம் நம்ம இருந்தா கூட இறைவன் நம்ம கூட இருக்காரு. அதான் சரி, விட்டுட்டு போயிடுறாரா? போகவே மாட்டுறாரு. சரி பரவாயில்ல, என்னைக்கா இருந்தாலும் என்ன ஒரு பிறவிக்கா நான் உன்னை பாக்குறேன், ஒவ்வொரு பிறவிலையும் உன்னை பார்த்துக்கிட்டேதான் இருக்கேன், உன்னை எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சலிப்பே தட்டான. சலிப்பறியா தன்மையன் அப்படின்னு இறைவனுக்கு பேரு. வான் கெட்டு மாருதம் மாய்ந்து அழல் நீர் மண் கெடினும் தான் கெட்டல் இன்றியே சலிப்பறியா தன்மையனுக்கு ஊன் கெட்டு உயிர் கெட்டு என் உள்ளமும் போய் நான் கெட்ட வாபாடி தெல்லேனம் கொட்டாமோ அப்படின்னு மணிவாசகர் பாடுறார். அது போல இங்க இதெல்லாம் நடக்கும்போது கூட இறைவன் என்ன பண்ணிட்டு இருக்காரா? நடனம் ஆடிக்கொண்டே இருக்கிறான் அந்த சுடுகாட்டுல அப்படின்னு அற்புதமா சொல்றார். பேய் என்ன பண்ணுமா? ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போடுமா. என்ன பேயா இப்படி அடிச்சுக்கிறீங்க? அதுக்கெல்லாம் பாருங்க, உண்மையா சும்மா வந்து ஏனோ தானோன்னு நம்ம யாரையும் திட்டல, உண்மையதான் நம்ம பேசிக்கிறோம். பேய் அப்படிதான் சண்டை பிடிச்சுக்கிட்டு இருக்குமா. அதனாலதான் ஏதாவது சண்டை வீட்டுல சண்டை போட்டா ஏன் பேய் மாதிரி இப்படி இருக்கிறீங்க அப்படின்னா, பேய்கள் அப்படித்தான் இருக்கும். அது போல நாம இருக்கக்கூடாது என்று சொல்லி அதுவே சிரிக்குதான், அதுவே பயப்படுதான். மாறி மாறி இருக்கு இல்லையா? நம்மளுடைய குணங்கள் தான் அப்படியே நம்ம எப்படி எல்லாம் மாறி மாறி இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒப்பீடு பண்ணா கூட பேய் கூட நமக்கு ஒத்து போற மாதிரி இருக்கு. எவ்வளவு ஆச்சரியம்! இதெல்லாம் நம்மை நாம் செம்மைப்படுத்திக் கொள்வதற்காக தான். என்ன காரைக்கால் அம்மையார் வந்து பேயை பத்தி தானே பாடியிருக்காங்க அப்படின்னு இயல்பா சொல்றாங்க. என்ன அம்மையார் வந்து பேய்களை பத்தி அதெல்லாம் சொல்லக்கூடாதுங்க, பேயை பத்தி எல்லாம் பாடுறாங்க. ஏன் இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி குணங்கள் நம்ம கிட்ட இல்லையா? பேய் கூட பரவாயில்ல, சுடுகாட்டுல மட்டும்தான் அப்படி இருக்கு, எல்லா இடத்துலயும் நாம இருக்கோமே. இதெல்லாம் தெரிஞ்சு உணர்ந்து கொள்ளாம நாம எப்படி பேய் தன்மையிலிருந்து விலகுவது? அதுக்காக அம்மையார் பாடின மாதிரி நமக்கு இருக்குது. அது போல அப்படி விளையாடி கொண்டு இருக்கக்கூடிய என்ன எப்படிலாம் விளையாடுமா பேய்? இங்க புழுதியா இருக்குல்ல, அந்த சாம்பல்லாம் கிடந்து அதெல்லாம் மேலேயே வீசிக்கிட்டு, அதுக்கு என்ன போய் விளையாட்டு மைதானம் நம்ம செய்து கொடுக்க முடியும்? அங்க நீங்க வந்து ஆசிரியர் எல்லாம் பாவம் பேய்கள் என்ன செய்வீங்க, விளையாடுங்க. என்ன நீ கூட ஏதோ செய்தி எல்லாம் வந்துச்சு, சுடுகாட்டுக்கு பக்கத்துல விளையாட்டு மைதானத்தை கட்டி விட்டு இருக்காங்க. அங்க யாரு போய் விளையாடுவாங்க? முதல்ல இரவு நேரத்துல விளையாட முடியுமா? யாராவது போய் விளையாடதான் ஏன்னா அவங்க நம்ம விளையாட்டா பேசுறோம், ஆனா பேய்கள் அந்த மாதிரி எல்லாம் விளையாடி கொண்டிருக்கின்றது. அதுக்கு விளையாட்டு இதுதான் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அற்புதமா அங்க உள்ள இந்த புழுதி எடுத்து என்ன செய்யுமா, பிண எரியுது இல்லையா, அதுல போட்டு அணைக்குமா. இப்படியெல்லாம் இருக்கக்கூடியதுதான் சுடுகாடு, இப்படியெல்லாம் செய்யக்கூடியவைதான் பேய்கள் அப்படின்னு அம்மையார் காட்டுறாங்க. அதுக்கு அடுத்து சுடுகாட்டுல கள்ளி செடி இருக்குன்னு சொன்னோம். வேற என்ன மரம் இருக்கும் அப்படின்னா வாகை மரம் இருக்குன்னு அம்மையார் சொல்றாங்க. வாகை விரிந்து வெள் நெற்றொழிப்ப மயங்கிருள் கூர் நெடு நாளை ஆங்கே கூகையோடு ஆந்தலை பாட ஆந்தை கோடதன் மேற் குதித்து ஓட வீசி ஈகை படர்தொடர் கள்ளி நீடல் ஈமமிடு சுடுகாட்டகத்தே ஆகம் குளிர்ந்தனல் ஆடும் எங்கள் அப்பனிடம் திரு ஆலங்காடு. எங்கள் அப்பன் என்ன உரிமை பாத்தீங்களா? அது எங்கள் அப்பன், எம்பிரான் தம்பிரானாம் திருவுரு அன்றி மற்றவர் தேவர் தேவர் என்ன அறுவரால் அவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமறை. நம்பிரான் தம்பிரானாம்,
என்ன உரிமை? இந்த திருமுறை படித்தாதான் நாமளும் அந்த உரிமையில இருக்க முடியும். படிக்கலன்னா நமக்கு அந்த உரிமை கிடைக்காம போயிடும். அதனால திருமுறையை படித்து உரிமையை எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம எதுக்கோ உரிமை கொண்டாட நினைக்கிறோம், யார் யாரோ உரிமை கொண்டாட நினைக்கிறாங்க. நம்மளுடையது நாம உரிமை கொண்டாடினா என்ன தப்பு இல்லையா? அப்படி அங்க சுடுகாட்டுல என்ன மரம் இருக்கா? வாகை மரம் இருக்கா. அந்த வாகையில நல்லா விரிந்து இருக்குது. அந்த வாகையில அந்த மலர் காயா இருக்கும் இல்லையா, நெற்றொழிப்பனா அந்த நல்லா முத்தி போன அந்த இது முத்தி போய் அதெல்லாம் அப்படியே இருக்குதான். அங்க என்ன நேரமாவது? மயங்கிருள். என்ன நேரம்? மாலை பொழுது. நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த அந்த சந்தி வருதுன்னு இல்லையா, அந்த மயங்கி போய் இருக்கக்கூடிய அந்த இருள் இல்லையா, அந்த நேரத்துல கூர் நடுநாளை அங்கே. நடுநாளை அப்படின்னா, நடுநாள்னா என்ன? நண்பகல் சொல்றோம் இல்லையா, நல் இருள் அப்படின்னு பேர். எவ்வளவு அழகான சொல் பாத்தீங்களா? நடுநிசின்னு சொல்றோம். அம்மா எப்படி சொல்லியிருக்காங்க? நடுநாளை அப்படின்னு சொல்றாங்க. நடுவில் இருக்கக்கூடியது அந்த நல் இருளின் நட்டம் பயின்றாடும் நாளுன்னு சொல்றது. அது போல இங்க அம்மா என்ன சொல்றாங்க? நடுநாளை அங்கே. அந்த இருள்ல என்னென்னலாம் இருக்கு. இரவு வந்துட்டாலே யாருக்கு? கூகைக்கு, பேய்க்கு. கூகைக்கு நல்லா கண்ணு தெரியும். பகல் வெல்லும் கூகையை காட்டு, இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுதுன்னு சொல்றோம் இல்லையா, அம்மையார் சொல்றாங்க. என்னென்ன பறவைகள்லாம் அங்க இருந்ததா? அந்த சுடுகாட்டு வாகை மரத்துல கூகை இருந்ததா, ஆந்தை. கூகைன்னு ஆந்தையை மட்டும் குறிப்பிடல, இன்னொரு பறவையும் இருக்கு. கூகை, ஆண் தலை அப்படின்னு, ஆண்டலை அப்படின்னு இன்னொரு பறவை இருக்கு. இது ரெண்டு என்ன பண்ண அப்படின்னா பாடுனுச்சான். பாடுனதுன்னா என்ன? இந்த நம்ம திருப்புநாயில் தேவாரம் வரும்போது அற்புதமா இருக்கும். சித்த நீனினை என்னோடு சூழரும் வைகளும் மத்த யானையின் ஈருரி போர்த்த மணாளனூர் பத்தர்தான் பலர் பாடி நின்று ஆடும் பழம்பதி பொத்தில் ஆந்தைகள் பாட்டு அரா புனவாயிலே அப்படின்னு வரும். அந்த பொந்துக்குள்ள ஆந்தை இருந்து கொண்டு என்ன பண்ணுமா? பாடிக்கிட்டே இருக்குமா. பாட்டு அறானா அந்த எப்போதுமே ஒலித்து கொண்டே இருக்குமா. எவ்வளவு அழகு இல்லையா? சிறப்பாக. அது போல இங்க இந்த கூவையும் ஆந்தலை பாடின உடனே ஆந்தை என்ன பண்ணுச்சான்? ஒரு கிளை இருந்து இன்னுமே தாய் ஓடிச்சு. இன்னைக்கே சொல்றோம் இல்லையா, யாராவது பாடிட்டு இருந்தா, ஏதாவது பாடுனா நம்ம என்ன பண்றோம்? அந்த இடத்த விட்டு ஓடியே போயிடுறோம். பாடதான் சொன்னேன், ஆனா ஓடுற மாதிரி பண்ணிட்டானே அப்படின்னு. பறவை கூட இது ரெண்டு எப்படி பாடி இருக்குன்னு தெரியல. ஆந்தை அடுத்த கிளைக்கு தாவியே போயிடுச்சு. அதுவும் எப்படி போடுதான்? குதித்து ஓடியே போச்சான். ஆண்டலையும் கூகை என்ன பாடுச்சுன்னு தெரியல, அம்மையாருக்கு தான் தெரியும். அப்ப அப்படி பிசி ஈகை படர்துறை, அங்க கள்ளி இருக்கு. அந்த கள்ளி நீழல் இருக்கு இல்லையா, நீழல்ல ஈமம் அப்படின்னு இருக்கு. ஈமம் அப்படின்னா அந்த இடத்துல என்ன அப்படின்னா, இந்த எரிக்கிறதுக்காக அந்த கட்டையெல்லாம் அடுக்கி வச்சிருப்பாங்க இல்லையா, அதுக்கு பேர் என்ன? ஈமம் அப்படின்னு பேரு. ஈமச் சடங்குன்னு சொல்றோம் இல்லையா. இந்த சொற்கள் எல்லாம் பாருங்க, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பழக்கப்பட்டதுதான். ஆனா நாம அதை வந்து பயன்படுத்த மாட்டோம். ஏன்னா நான் அந்த பயம் தான், இறப்பை நோக்கி ஒரு பயம், அப்படின்னா அமங்கலமா இருக்க போகுது இதெல்லாமா அப்படின்னா. எதிர்கொள்ளக்கூடிய திறன் நமக்கு வேணும். அப்பதான் நாம வந்து இதெல்லாம் இந்த ஒரு பேசுறதுக்கே நாம ஒரு அச்சப்பட்டுட்டு ஏதாவது ஆயிருமோ அப்படின்னா பயப்படக்கூடாது. எதற்குமே நாம துணிச்சலாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய அந்த இடுகாட்டகத்தே வெறும் இடு சுடுகாட்டகத்தை, ஈமம் இடக்கூடிய அந்த சுடுகாட்டகத்தே ஆகம் குளிர்ந்து அனலாடும் எங்கள் அப்பனிடம் திரு ஆலங்காடு. இந்த அப்பனிடம் அப்பனுடைய இடம்னு அம்மையார் அழுத்தி அழகா சொல்லியிருக்காங்க. இருக்கக்கூடிய இடம் இதுதான், நான் இங்கதான் இருக்கேன். காடுடைய சுடலை பொடி பூசி, இதெல்லாம் இந்த அருளாளர்கள் இததானே அம்மையார் இதை பாடினாங்க. திருஞான சம்பந்த பெருமான் முதல் பாடல்லே இதை பாடிட்டார் பாத்தீங்களா. அம்மையார் இதே நட்டப்பாடை பண், இதே நெய்வளம் தான், இதே அமைப்பு தான், திருக்கடை காப்பு மாதிரிதான் இங்கே அம்மையார் பாட போறாங்க. இதே சந்தம் தான் எல்லாமே, அதே கட்டளை கழித்துறை தான். அம்மையார் என்ன சொன்னாங்களோ அதே பண், அதே அமைப்பு, அதே சொல், அதே பொருள். நீங்க சுடுகாட்டை பத்தி பாடினாங்க. முதல்ல அவர் பாடும்போது காடுடைய சுடலை பொடி பூச்சியின் உள்ளம் கவர் கொள்ளணும் அவரு சொல்லிட்டாரு. அம்மா சொன்ன வழியில தான் நாங்களும் வர்றோம் அப்படின்னு, அவங்கதான் எங்களுக்கு வழிகாட்டுறாங்கன்னு. எவ்வளவு பெரிய சிறப்பு இதெல்லாம். அப்படி இருக்கக்கூடிய இந்த சுடுகாட்டுல இறைவன் வந்து கையில அனலை ஏந்தி கொண்டு ஆடிக்கொண்டிருக்கிறான் என்று அற்புதமாக சொல்றார். தன்னை சுட்ட தீ, இதுல என்ன தெரியுமா,
ஈகை படர்தொடர் கள்ளி நீழல் ஈமமீடு சுடுகாட்டகத்தே ஆகம் குளிர்ந்து அனலாடும் எங்கள். இந்த குளிர்ச்சியை சொன்ன உடனே அனல சொல்றாங்க பாருங்க அம்மையார். எல்லாத்துலயுமே ஒண்ணு சுடணும் இல்ல குளிரணும். இது ரெண்டு எப்படி நடக்கும்? முரண் அப்படின்னு சொல்லுவோம், நடக்கும். ஏன்? விச்சதின்றியே விளைவு செய்யக்கூடிய பெருமான் இவர். அதனால இவர்கிட்ட இது நடக்கும், எல்லாமே இவரிடம் உண்டு என்பதை காட்டுகிறாங்க. அதுக்கு அடுத்த பாட்டு சொல்லி நம்ம நிறைவு செய்யலாம். ஏன்னா 4 பாட்டாவது இன்னைக்கு சொல்லிடுறது. என்ன அப்படின்னா, குண்டில் ஓம குழி சோற்றை வாங்கி குறுநரி தின்ன அதனை முன்னே கண்டிலம் என்று கனன்று பேய்கள் கையெடுத்தோடு இட்ட இடு காட்டரங்கா மண்டலம் நின்றங்கு உலாலமிட்டு வாதித்து வீசி எடுத்த பாதம் அண்டமுறு நிமிர்ந்து ஆடு எங்கள் அப்பனிடம் திரு ஆலங்காடு. இந்த ஓமக்குழின்னு சொல்றோம் இல்லையா, இந்த சோறு குடு நம்ம இறந்ததுக்கு அப்புறம் அந்த அவங்களுக்கு போய் அந்த சுடுகாட்டுல இடுகாட்டுல என்ன பண்ணுவோம், சோறு கொண்டு அவங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அதெல்லாம் கொண்டு போய் வச்சு நம்ம வருவோம். அது போல வச்சுட்டு போயிட்டாங்க. இதை இந்த பேய்கள் பார்க்கல. நம்ம சொல்றோம் அங்க இருக்குள்ள சோறெல்லாம் இன்னைக்கு ஏதோ இதெல்லாம் எடுத்து போடுறாங்க, வலைதளத்துல பாக்குறோம். சுடுகாட்டுல வச்ச ஒரு சோத்தை எடுத்து ஒருத்தர் தின்னுட்டு அதை வீடியோ எடுத்து எல்லாம் போடுறான். அது எவ்வளவு இப்படி இருக்குது சூழல். இன்றைய சூழல் வந்து எப்படி போயிட்டு இருக்குதுன்னே தெரியல. அதை கூட பெருமையாக நினைக்கக்கூடிய, ஒருவேளை நான் பேய்க்கெல்லாம் பயப்பட மாட்டேன்னு நினைச்சு போடுறான்னு அது தெரியல. ஆனா இந்த மாதிரியான சூழல் எல்லாம் பாக்குறதுக்கு சரியில்லை. அது போல அப்படி சோறை வச்சுட்டு போன உடனே நரி வந்து தின்னுச்சாரு. அது அப்பதான் பேய் நரி தின்னுட்டு இருக்கும் போது அந்த பேய் வந்து பார்த்துதான், அடடா முன்னாலேயே நம்ம இதை பார்க்காம விட்டுட்டோமே, இந்த நரி வந்து தின்னுட்டு போயிடுச்சு. நரி பாருங்க, நம்ம நரி தந்திரம் முடியாது, சிங்கத்தை ஏமாத்து எல்லாரும் மனிதர் ஏமாத்தணும், பேயவே நரி ஏமாத்துதுன்னா அதனாலதான் நரி தந்திரம். தந்திரத்துக்கு பேருனா சும்மா கிடையாது, நரிய பேயவே ஏமாத்திரும் இந்த நரி. பேய வந்து ஆகா நம்ம முன்னாடியே பார்க்காம விட்டுட்டோமே, முன்னமே கண்டில் கனன்று போச்சா பேய். கனன்று போறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, மீளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாது மூளா தீ போல் உள்ளே கனன்று. இந்த நெருப்பு கனன்றுகிட்டு இருக்குன்னு சொல்றது மேல எப்படி இருக்குன்னா, சாம்பல் பூத்து போயிருக்கும், ஆனா உள்ள பார்த்தா கனன்றுகிட்டு இருக்கும். அந்த கனல் இருக்குல்ல, கனன்று போயிருக்கும். அப்ப அப்படி இருக்கும்போது சுவாமி வந்து மானக்கஞ்சார நாயனார் வீட்டுக்கு அந்த திருமணத்துக்கு வரும்போது அவன் வந்த காட்சி எப்படி இருந்ததா, நீர் பூசி வந்திருக்காரு. அவனுடைய நிறம் என்ன, செம்மேனி அம்மா. அது எப்படி இருந்ததுன்னா, அந்த நீர் பூத்து இருக்கு இல்லையா, அந்த நெருப்புல முன்னாடி உள்ள நெருப்பு அப்படியே பயங்கரமா சூடும், அந்த செந்நிறமா இருக்கும். ஆனா வெளியில பார்த்தா அது தெரியவே தெரியாது, வெள்ளையா இருக்கிற மாதிரி இருக்கும். அது போலதான் அவன் வந்த வடிவத்தை சொல்லும்போது தன்னை மறைத்து கொண்டு அவன் அப்படி வர்றான் அப்படின்னு அற்புதமா சொல்லுவார் தெய்வ சேக்கிழார் பெருமான். அது போல இங்க வந்து இந்த பேயெல்லாம் எப்படி ஆயிடுச்சா, கனன்று போச்சான், உள்ளே கொதிச்சு போச்சு. நரி நம்மளை ஏமாத்திருச்சு, முன்னாடி பார்க்காம விட்டுட்டமே, பாதி சோற தின்னுட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேயெல்லாம் என்ன பண்ணுதான், கலன்று போய் அப்படி அடிச்சுக்கிறதா. நம்ம அடிச்சுக்கிறோம் இல்லையா, தலையிலே அடிச்சுக்கிற மாதிரி பேயெல்லாம் அப்படியே இப்படி அடிச்சுக்கிட்டு விட்டுட்டமே அப்படி, ஆகா விட்டாச்சு நரி தின்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேய்கள் எல்லாம் ஓடுதான். எங்க ஓடுது, ஓடிக்கிட்டு தெரியுது, சோறையை நோக்கி ஓடுது. விட்டுட்டு போன ஓம குழி சொற்ற திங்கிறதுக்காக ஓடுது. அந்த இடத்தை அரங்கமாக கொண்டு இறைவன் நடனம் ஆடக்கூடிய ஒரு அரங்குன்னு சொல்லுங்க, சுடுகாட்டையே ஒரு அரங்காக காட்டி மண்டலம் நின்ற இந்த உலகம் முழுக்க நிக்கிற அளவுக்கு அவன் என்ன பண்ணிக்கிறானா, ஆடிக்கொண்டு இந்த உலகத்தையே தனக்கு ஒரு அரங்கமாக இறைவன் மாற்றி கொண்டுதான் இருக்கான். அவன் ஆடும்போது அப்படிதான் அந்த உலகமே அப்படி நிற்கும். இன்னொன்னு என்ன, உலாலமிட்டு அப்படின்னா அந்த ஆழத்தின்னு சொல்லுவாங்க. இந்த பேயெல்லாம் என்ன செய்யுமா, கத்துமா. பேய் கத்துதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, நரிதான் கத்திருக்கோம். ஆனா நம்ம என்ன நினைப்போம், பேய் தான் கத்திக்கிட்டு இருக்குன்னு நினைச்சுட்டு இருப்போம் இல்லையா. ஏதாவது ஒரு சத்தம் ஒரு வித்தியாசமா கேட்டாலே பேய் வந்துருச்சு போல. கிராமங்கள்ல அது இயல்பாகவே உண்டு. ஒரு 12 மணி ஆயிடுச்சு, நாய் குலைக்குது, ஏதாவது சத்தம் கேட்டா என்ன, ஆகா பேய் வந்துருச்சு, வெளியில போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது போல அந்த உலாலமிட்டு என்ன வாதித்து அப்படின்னா, சுவாமி யாரு கூட வாதிட்டாரு நடனம் ஆடும்போது, காளியுடன் வாதிட்டார். காளிக்கும் இறைவனுக்கு, இங்க தில்லை காளி இருக்காங்க, இங்க ஆலங்காட்டுக்கு போனாலும் அங்க ஒரு காளி இருக்காங்க தெரியுமா, அந்த நம்ம அந்த பெரிய குளம் இருக்கும், அங்கேருந்து வரும்போது அங்க ஒரு காளி கோயில் இருக்கும் இங்கே திருவாலங்காட்டுல. 2 பேருக்கு வாதம் வந்தது. யாரு
பெரிய ஆளும் ஏன் இதை செஞ்சாரு தெரியுமா? அப்படி வெல்லலைன்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னு மணிவாசகர் சொல்றாரு. காளியுடைய நடனம் ஆடலைன்னா இந்த உலகமே காளிக்கு எதுவா மாறி இருக்குமா? உணவாக மாறி இருக்குமா? ஊட்டாம்கான் சாடலோ, வேட்காளிக்கு ஊட்டாம்கான் சாடலோ. ஏன் அவர்களோட போய் நடனம் ஆடிட்டு இருக்காரு இறைவன், உங்க இறைவன்? அது என்ன அப்படின்னா, சும்மா ஒண்ணும் அவங்கள வெற்றி பெறணும். இறைவனுக்கு வெற்றின்னு ஒண்ணு வேணுமான்னு? அவனுக்கு எதுக்கு வெற்றி? அட்ட வீரட்ட செயல்கள்னா இறைவன் தன்னுடைய வெற்றியை காட்டு இல்ல, உயிர்களுக்கு நன்மை செய்வதற்காக அதை செஞ்சார் சுவாமி. அவன் வெற்றி பெற்று நான் வீரன் என்று காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அவனுக்கு எதுவுமே இல்லையே. நமக்காக பெரிய வெற்றி, எல்லா வெற்றியும் இறைவன் எதில் அடையலாம். நம்மள அவனுக்கு அடியாராக மாற்றி நமக்கு முக்தி கொடுக்கறது அவனுக்கு பெரிய பாடம் இருக்கு. மணிவாசகர் சொல்றாரு, எல்லை இல்லையின் கருணை எம்பிரான் ஏது கொண்டு நான் ஏது செய்யணும் வல்லையே எனக்கு இன்னும் உன்கடல் காட்டி மீட்கவும் மறியில் வாணனேன்னு சொல்ற. நான் என்ன பண்ணாலும் இன்னும் உன்னுடைய திருவடி எனக்கு வரவே இல்லையே. ஆனா உன்னுடைய கருணை எல்லை இல்லாத கருணை. அவ்வளவு கருணையோட ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் உனக்கு நான் செய்வேன். ஒரு சொத்து இருந்தா கூட, அப்பா சொத்துல 2 பேர் 3 பேர் இருந்தா பகுதி பகுதியா பிரிச்சு கொடுத்துருவாங்க. இவ்வளவுதான் உனக்கு சேர வேண்டியது, இவ்வளவுதான் உனக்கு. இது அவர் கடன் வாங்கினதுக்கு நீங்க கொடுக்க வேண்டாம், அதுலயே நாங்க எடுத்துக்கிறோம். இப்படி எல்லாம் இறைவன் அப்படி இல்லை. இவ்வளவுதான் உனக்கு தருவேன், எல்லா உயிர்களுக்கும் நான் கருணை செய்யணும். உனக்கே கருணை பண்ணிக்கிட்டு இருந்தா, உனக்கே கொடுத்துக்கிட்டு இருந்தா, உங்களுடைய நேரத்தை கொடுத்துட்டு இருந்தா மத்தவங்களுக்கு எல்லாம் எங்க போறது? ஒருபோதும் சொல்ல மாட்டான். எல்லாருக்கிட்டையும் அப்படிதான். எல்லை இல்லை, அவனுடைய கருணைக்கு எல்லையே இல்லை. மணிவாசகர் தன்னையே பாடுற. தன்னை நாம அப்படி சொல்ல, பெருமானே வான்மீர் வர்றேன், கோயிலுக்கு உன்னை வணங்குறேன், தியாகராஜனா அற்புதமா பார்த்துட்டு போறேன், பள்ளியறை பார்த்துட்டு போறேன், தேவாசிரிய மண்டபத்திலிருந்து எல்லாத்தையும் கேட்டு போறேன். ஆனா போய் மறந்துடுறேனே, ஏன் அந்த மறப்பை எனக்கு தர்ற அப்படின்னு அவன்டே தான் கேட்கணும். வேற யார்கிட்ட போய் கேட்கறது? வேற யார்கிட்ட கேட்டாலும் அதுக்கு பதில் கிடைக்குமா? நினைப்ப கொடுத்துருவாங்களா? கொடுக்க மாட்டாங்க. யாருக்கிட்ட கேட்கணுமோ அவர்கிட்டதான் கேட்கணும். அப்படியாக இறைவனை அப்படி மணிவாசகர் சொல்றாரு, வல்லையே எனக்கு இன்னும் வரமாட்டுதே, கொடு அப்படின்னு கேட்கிறாங்க. அப்படி இருந்து கருணை செய்யக்கூடியவன். அது போலதான் அங்க ஏன் காளிக்கு நடனம் ஆடணும், அவனுக்கு வெற்றின்னு ஒண்ணு தனியா தேவையில்லை. உங்க சாமி காளியோட எல்லாம் போய் நடனம் ஆடுறாரு. ஏன்? நீங்க நினைக்கிற மாதிரி அவர் வெற்றி பெறணும், அதுக்காக எல்லாம் இல்லை. காளி அப்படி ஆக்ரோஷமா நிற்கும் போது உலகத்தையே விழுங்குவது போல காளி நிக்கிறாங்க. என்ன செய்யறது? ஒரு அடியா அடிக்கலாமா? அடிக்கல இறைவன். ஆடுற மாட்ட ஆடி கறக்கணும், பாடுற மாட்ட பாடி கறக்கணும் மாதிரி. சரி, நடனம் ஆடுறது போட்டி வச்சுக்கலாமா? அப்படிதானே, சரி செய்யற. காளி இல்லையா? சுவாமி காளிய பார்த்து சிரிச்சார். உமையோடு காளிக்கு அருளிய திருமுகத்தை. அப்படி சாமி என்ன பண்ணாராம்? சிரிச்சாராம். அவருக்கு மகிழ்ச்சியா தானே இருக்கும், நடனம் ஆடலாம் அப்படின்னு. அப்படி இருந்த உடனே வாதம் வருது. இறைவன் நடனம் ஆடினாரு, தன்னுடைய இடப்பாதத்தை தூக்கி அப்படி மேல கொண்டு போனார். உடனே காளி நாணமுற்று, நம்மளால இது முடியாது, வெற்றி பெற்றாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியானாங்க. அமைதிப்படுத்துவதற்காகத்தான். நம்ம சைவம் ஒருபோதும் தாழ்வா எதையும் சொல்லல. அந்த இடத்துல தாழ்வாலாம் அதெல்லாம் கிடையாது. அவங்க அது நடந்தாதான் அவங்க அமைதியாவாங்க. அவங்களே அமைதிப்படுத்துவதற்காக தான் இறைவன் அப்படி செஞ்சாரே தவிர அவங்களால முடியாது, அவங்க ஏதாவது அது இது பண்ணாரு அப்படின்னு இறைவனை ஒருபோதும் சொல்லக்கூடாது. அப்ப அப்படி இருந்த உடனே வாதித்து வீசி எடுத்த பாதம் அண்டமுறை நிமிர்ந்து ஆடும். ஒரு நடனம் அண்டமுறை, அண்டத்தை தாண்டி அப்படி இறைவன் ஆடிக்கொண்டிருக்க. அண்ட வெளியில் அவன் தான் இன்றைக்கு ஆடிக்கிட்டு இருக்கான். அதுதான் இன்னைக்கு ஏதோ ஒரு ஒளி வருது நம்மால ஆடிக்கிட்டு இருக்காரு. அந்த ஒளிதான், வேற ஒண்ணும் இல்லை. அவர்கள் இன்று நாம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த திருமுறை அத்தனையும் உண்மை. பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றேனேன்னு சும்மா சொல்லல. எத்தனை புதுமைகள் வந்தாலும் அதற்கும் புதுமையாக இறைவன் நின்று கொண்டே இருப்பான். எத்தனை ஆய்வு செய்தாலும் அதை தாண்டிய ஒரு முடிவு. ஆய்வு தான் இது, முடிவு கிடையாது. இன்றைக்கு நாம விஞ்ஞானம் இந்த உலகத்தை ஆய்வு செஞ்சு கொண்டே இருக்கமே, அது முடிவல்ல, ஆய்வு தான். அது ஆய்வு பண்ணி இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படின்னா என்ன? அங்க இருக்குது, இருக்கிறத தான் நாம கண்டுபிடிக்கிறோம். இல்லாதது அங்க போய் நாம போய் உருவாக்கல. அப்ப இன்னும் கண்டுபிடிப்பதற்கு எத்தனையோ இருக்கின்றது.
அப்படி போய் இந்த நடனத்தை பார்த்திட முடியாது. அவரா வந்து காட்டினால் பார்க்க முடியும். அப்படி காட்டியதைத்தான் அம்மையார் நமக்கு தொடர்ந்து காட்டிக்கொண்டே வருகிறார்கள். நல்லா பார்க்கணும்னா ஆலங்காடு போலாம், தில்லைக்கு போலாம். எப்படி இவ்வளவு பெரிய தில்லை என்றாலே நமக்கு என்ன, மார்கழியில போய் அவர் வெளில வர்ற அழக வந்தாலே, நம்ம வெளியில வந்தாலே தேர்லதான் வர்றாரு இல்லையா? 2 தடவை தான் வெளியில வந்து அபிஷேகம் கண்டு தேர், வெளியில சபையை விட்டு வெளியில வந்து கோயிலை விட்டு வெளியில வந்துட்டாலே தேர்ல தான் ஏறுவாரு. திரும்பி தேர்ல வந்து அபிஷேகம் பார்த்துட்டு உள்ள போயிடணும். இதெல்லாம் அனுபவிக்கணும் நாம். இதெல்லாம் விட்டுடாம அவனுடைய பாலையுடைய அந்த திருப்பதியத்திலே பாடுவார், திருமுறையிலே வரும். அவனை அந்த கண் கொண்டு அதை பார்க்காம வேற எதை பார்க்கிறது? அவனை வணங்காம வணங்க தலை வைத்து வார்கடல் வாய் வாழ்த்த வைத்து இனங்கத்தன் சீரடியார் கூட்டமும் வைத்து, இப்படியெல்லாம் யாருக்காக கொடுத்தா? நமக்காக தானே கொடுத்துருக்கான். அதை அனுபவிக்காம இருந்து என்ன பண்றது? பின்னை பிறவி பெறுவது என்ன பண்றது? அதனால இதையெல்லாம் நாம் திருமுறை பாடும் போதும் சரி, பேசும் போதும், வழிபாடு செய்யும் போதும் இதையெல்லாம் நினைத்து கொண்டு அந்த உணர்வோடு நாம் இருக்க வேண்டும். தொடர்ந்து காரைக்கால் அம்மையாருடைய ஆலங்காட்டு மூத்த திருப்பதிகத்தை காண்போம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.